அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், இந்த இந்திய திருநாட்டிலே பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள், வாய்ப்புகள் இருக்கின்றன. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மாத்திரமே தான். நீங்கள் முஸ்லிம் அல்லாத எங்கள் சகோதரர்கள் மாத்திரம்தான் இதுல கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவீர்கள் என்ற இந்த அறிமுகத்தோட இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தந்துவிட்டு உங்களுடைய கேள்விகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இரண்டு அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன அடிப்படை கொள்கை என்றால், இந்த அகில உலகத்திற்குமே ஒரே ஒருவன் தான் கடவுள் இப்படின்னு நம்பினா தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும். இஸ்லாத்துல ரெண்டு விஷயங்களை ஒருவர் நம்பி ஆகணும் கண்டிப்பா. அந்த ரெண்டு விஷயங்களை யாரெல்லாம் நம்புகிறாரோ அவரெல்லாம் முஸ்லீம். அந்த ரெண்டு விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அகில உலகத்திற்குமே கடவுள் ஒருத்தன் தான். இது ஒன்னும் ஒரு புதிய செய்தியாக உங்களுக்கு தோன்றாது. ஏன்னு கேட்டா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுகளெல்லாம் உங்களுக்கு கூட அது பழகி போன ஒரு கொள்கை தான். ஆனா இந்த ஒரு கடவுள் என்ற கொள்கையோடு மாத்திரம் இஸ்லாம் நிறுத்தி கொள்ளாமல் அதற்கு ஒரு விரிவான விளக்கமும் தருகிறது. ஒருத்தன் தான் கடவுளா இருக்க முடியும். நம்ம மொழியால வேறுபட்டிருந்தாலும் சரி, தேசத்தினால வேறுபட்டிருந்தாலும் சரி, நிறத்தினால வேறுபட்டிருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்கள்னால நம்ம வேறுபட்டிருந்தாலும் சரி, இந்த மொத்த உலகத்தையும் ஒருத்தர் தான் படைச்சிருக்கிறாரு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு விஷயம் வேற. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொன்னா இந்த உலகத்தை ஒரே பூமி தான் இருக்குது. இந்த ஒரு பூமியில தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழக்கூடிய பூமியில தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்லாம் கோடு போடப்படல. நம்ம தான் மேப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமி உருண்டையா ஒரே மாதிரியா தான் இருக்குது. இந்த ஒரு உருண்டையை எவன் படைச்சானோ அவன் தான் கடவுள். அது ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். எவன் இந்த ஆகாயத்தை படைச்சிருக்கிறானோ, எவன் மலையை இறக்குறானோ, எவன் இந்த அண்ட சராசங்கிற எல்லாம் தன்னுடைய கைவசத்தில் வச்சிருக்கிறானோ அவன் தான் கடவுள் அப்படின்னு நம்புறது முக்கியமான விஷயம். அந்த கடவுளை நம்புறதுலையும் கடவுளுக்கு சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு முஸ்லிம் சகோதரர்கள் பின் வரிசைகளுக்கு சென்று விடுங்கள். அப்ப ஒரு கடவுளை நம்புறது என்பதுல கடவுளுக்குன்னு சில இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது. இந்த இலக்கணத்தை சொல்வதனால மனிதர்கள் கடவுளின் பெயரால ஏமாற்றுவது, சுரண்டுவதை எல்லாம் இஸ்லாம் தடுத்து நிறுத்துது. அது என்ன கடவுளுக்கான இலக்கணம்னு கேட்டா, கடவுள்னு ஒருத்தனை நாம ஏற்றுக்கொண்டோம் சொன்னா அவன் ஒரு தேவையும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். நம்மிடத்துல வாங்கக்கூடியவன் கடவுளா இருக்க முடியாது. இஸ்லாம் சொல்லுது, நமக்கு தர்றவனுக்கு பேர் தான் கடவுளை தவிர, என்னிடத்துல நீ காணிக்கை கொண்டாந்து கொடு, எனக்கு அதை கொண்டாந்து கொடு, இதை கொண்டாந்து கொடுன்னு சொல்லக்கூடியவன் கடவுளுக்கு தகுதி இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது. இப்படி சொல்றதுனால என்ன நன்மை ஏற்படுது தெரியுமா? கடவுளின் பெயரால் நம்ம கொடுக்கிற காணிக்கையெல்லாம் கடவுள் வாங்கலன்னு நமக்கே தெரியுது. கடவுள் பெயரால காணிக்கை வாங்குறது மனிதன் தான், நம்மள மாதிரி ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொள்றான் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம கடவுளுக்குள்ளே அந்த காணிக்கையை கொடுத்துறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னா தேவையில்லாம இருக்கணும். அவருக்கு தேவை இருக்குல்ல, அவர் என்ன கடவுள் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அந்த கடவுள் கொள்கைக்கான விளக்கம். அப்ப கடவுள் என்பவன் ஒரு தேவையமற்றவனாக இருக்க வேண்டும். கடவுள்னா அவருக்கு உணவு தேவையில்லை. கடவுள்னு சொன்னா அவருக்கு மனைவி தேவையில்லை. கடவுள்னு சொன்னா அவருக்கு மகன் தேவையில்லை. இப்படியான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும். அதே மாதிரி மனிதன்கிட்ட நிறைய பலவீனங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்மளே இந்த பலவீனங்களை அனுபவிக்கிறோம். நேற்று வரைக்கும் இருந்த ஒரு திரகாத்திரமா இருந்த ஒருத்தன் திடீர்னு கிழமை முதியவனா போயிடுறான், நோயாளி ஆயிடுறான், படுத்த படுக்கை ஆயிடுறான். இது மாதிரி எவ்வளவோ பலவீனங்கள் மனுஷன் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் கடுமையா வேலை செஞ்சான்னு சொன்னா அதுக்கு மேல முடியலைங்க, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம்.
இப்படியான பலவீனம் கடவுளுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த உலகம் இயங்காது. கடவுளுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துட்டேன், கொஞ்சம் விடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த நேரத்தில் கடவுளை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அப்ப யார் அதுக்கு பதில் சொல்றது? அதனால கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்ற இலக்கணம் இது. நீங்க நம்புங்க, எப்படி வேணாலும் நம்பிட்டு போங்க, அது ஒரு விஷயம். இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுதுன்னா, கடவுள்னா அவனுக்கு அசதி இருக்கக்கூடாது, கடவுள்னா அவனுக்கு மறதி இருக்கக்கூடாது, கடவுள்னா அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. கடவுள் தூங்குறான்னு வைங்க, தூங்குற நேரத்தில் நான் முடிச்சிட்டு இருப்பேனே, உலகத்துல பாதி உலகம் முடிச்சுக்கிட்டு இருக்குமே, பாதி உலகம் இருட்டு பாதி உலகம் பகலா இருக்குது. அப்ப நமக்கு இருட்டா இருக்குமோ நம்ம தூங்கினா கூட இன்னொரு பகுதியில் பகலா இருக்கு. அவனுக்கு யார் கடவுள்? அவன் எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பான்? இப்ப கடவுள்ங்கிறவருக்கு 24 hours ஒர்க் பண்ண நபர் தான் கடவுள். கடவுள்ங்கிறவர் எல்லா நேரத்திலையும் எங்க இருந்து என்ன வரும், என்னென்ன தன்னுடைய பக்தன் கேட்க போறான், யார் யாருக்கு என்னென்ன விவகாரம், அதையெல்லாம் கவனிக்கக்கூடியவராகத்தான் கடவுள் இருக்கணுங்கிறதுனால கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. அது மாதிரி கடவுள் வயசாகி கிழவன் ஆயிட்டாரு, முந்தி நல்லா தான் இருந்தா இப்ப முடியல எனக்குன்னு சொன்னார், அவர் கடவுளா? கடவுள்ங்கிறவருக்கு முதுமை வரக்கூடாது. கடவுள் காய்ச்சல் 2 நாள் படுத்து கிடக்கிறாரு, நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? மனசை படுக்கலாம். கடவுள் படுத்தாருன்னா அவன் என்ன கடவுள்ங்கிறான்? அவனுக்கு நோய் வருது, அதையே அவனுக்கு தடுத்துக்க முடியலன்னா அவனுக்கு பேர் கடவுள் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தவிர எல்லா அத்தனை சொல்றோம்னு நினைக்கிறீங்க. அப்படி மாத்திரம் இஸ்லாம் சொல்லல. ஒரு கடவுள் என்பவன் எல்லா பலவீனங்களை விட்டும், கடவுளுக்கு என்னென்ன பலவீனம் நம்ம நினைக்கிறோமோ, மழை ஜலம் கழிக்கிறதுல இருந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுல இருந்து எல்லா விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டவனாகத்தான் கடவுள் இருக்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. இப்படியான ஒரு கடவுளை நம்பும் பொழுது ஒரு மனிதன் அதை ஏமாற்ற முடியாது. கடவுளின் பெயரால ஏமாத்தி சுரண்டி அது மாதிரி செய்ய முடியாது. இது ஒரு நம்பிக்கை. அடுத்தது என்ன? இந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்தில் ஆதி காலத்திலிருந்து நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள இறை தூதர்கள் என்று நாங்க சொல்றோம். நபிகள் நாயகம் மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எத்தனை பேர், இயேசு, அது மாதிரி ஆபிரகாம், அது மாதிரி இஸ்மவேல், அது மாதிரி நோவா, இப்படி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. அது மாதிரி சொன்னவர்கள் இறுதியானவர் நபிகள் நாயகம். ஒரு கடவுள் கொள்கையை சொல்ல ஒரு மனிதர், அவர் கடவுள் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றமே அவர் ஒரு மனிதர். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்காங்கிற ஒரு ஊர்ல, அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்காங்கிற பகுதியில் பிறந்தவர். மனிதர் தான், ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாரு, மனிதராகத்தான் வாழ்ந்தாரு. ஒரு கடவுள் கொள்கையை வலிமையாக இந்த உலகத்தில், கடவுளின் பெயரால் நம்ம கொடுக்கிற காணிக்கையெல்லாம் கடவுள் வாங்கலன்னு நமக்கே தெரியுது. கடவுள் பெயரால காணிக்கை வாங்குறது மனிதன் தான், நம்மள மாதிரி ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொள்றான் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம கடவுளுக்குள்ளே இந்த காணிக்கையை கொடுத்துறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னா தேவையில்லாம இருக்கணும், அவருக்கு தேவை இருக்கு, அவர் என்ன கடவுள் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அந்த கடவுள் கொள்கைக்கான விளக்கம். அப்ப கடவுள் என்பவன் ஒரு தேவையற்றவனாக இருக்க வேண்டும். கடவுள்னா அவருக்கு உணவு தேவையில்லை, கடவுள்னு சொன்னா அவருக்கு மனைவி தேவையில்லை, கடவுள்னு சொன்னா அவருக்கு மகன் தேவையில்லை. இப்படியான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும். அதே மாதிரி மனிதன்கிட்ட நிறைய பலவீனங்கள் நம்ம பார்க்கிறோம், நம்மளே அந்த பலவீனங்களை அனுபவிக்கிறோம். நேற்று வரைக்கும் இருந்த ஒரு திடகாத்திரமா இருந்த ஒருத்தன் திடீர்னு கிழமை முதியவனா போயிடுறான், நோயாளி ஆயிடுறான், படுத்த படுக்கை ஆயிடுறான். இது மாதிரி எவ்வளவோ பலவீனங்கள் மனுஷன் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் கடுமையா வேலை செஞ்சான்னு சொன்னா அதுக்கு மேல முடியலைங்க, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்படியான பலவீனம் கடவுளுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த உலகம் இயங்காது. கடவுளுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துட்டேன், கொஞ்சம் விடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த நேரத்தில் கடவுளை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அப்ப யார் அதுக்கு பதில் சொல்றது? அதனால கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்ற இலக்கணம் இது. நீங்க நம்புங்க, எப்படி வேணாலும் நம்பிட்டு போங்க, அது ஒரு விஷயம். இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுதுன்னா, கடவுள்னா அவனுக்கு அசதி இருக்கக்கூடாது, கடவுள்னா அவனுக்கு மறதி இருக்கக்கூடாது, கடவுள்னா அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. கடவுள் தூங்குறான்னு வைங்க, தூங்குற நேரத்தில் நான் முடிச்சிட்டு இருப்பேனே, உலகத்துல பாதி உலகம் முடிச்சுக்கிட்டு இருக்குமே, பாதி உலகம் இருட்டு பாதி உலகம் பகலா இருக்குது. அப்ப நமக்கு இருட்டா இருக்குமோ நம்ம தூங்கினா கூட இன்னொரு பகுதியில் பகலா இருக்கு. அவனுக்கு யார் கடவுள்? அவன் எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பான்? இப்ப கடவுள்ங்கிறவருக்கு 24 hours ஒர்க் பண்ண நபர் தான் கடவுள். கடவுள்ங்கிறவர் எல்லா நேரத்திலையும் எங்க இருந்து என்ன வரும், என்னென்ன தன்னுடைய பக்தன் கேட்க போறான், யார் யாருக்கு என்னென்ன விவகாரம், அதையெல்லாம் கவனிக்கக்கூடியவராகத்தான் கடவுள் இருக்கணுங்கிறதுனால கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. அது மாதிரி கடவுள் வயசாகி கிழவன் ஆயிட்டாரு, முந்தி நல்லா தான் இருந்தேன் இப்ப முடியல எனக்குன்னு சொன்னார், அவர் கடவுளா? கடவுள்ங்கிறவருக்கு முதுமை வரக்கூடாது. கடவுள் காய்ச்சல் 2 நாள் படுத்து கிடக்கிறாரு, நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? மனசை படுக்கலாம். கடவுள் படுத்தாருன்னா அவன் என்ன கடவுள்ங்கிறான்? அவனுக்கு நோய் வருது, அதையே அவனை தடுத்துக்க முடியலன்னா அவனுக்கு பேர் கடவுள் இல்ல.
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தான் எல்லா தானே சொல்றோம்னு நினைக்கிறீங்க. அப்படி மாத்திரம் இஸ்லாம் சொல்லல. ஒரு கடவுள் என்பவன் எல்லா பலவீனங்களை விட்டும், கடவுளுக்கு என்னென்ன பலவீனம் நம்ம நினைக்கிறோமோ, மலை ஜலம் கழிக்கிறதுல இருந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுல இருந்து எல்லா விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டவனாகத்தான் கடவுள் இருக்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. இப்படியான ஒரு கடவுளை நம்பும் பொழுது ஒரு மனிதன் அதை ஏமாற்ற முடியாது. கடவுளின் பெயரால ஏமாத்தி சுரண்டி அது மாதிரி செய்ய முடியாது. இது ஒரு நம்பிக்கை. அவர்கள் இந்த மக்களை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க தன்னை அந்த போலியான புகழ்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்ளவே இல்லை. கடவுளுடைய தூதர் என்பதற்கு இலக்கணமாகவே நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு சிறப்பு இருக்குதுங்க. ஒன்னு, அவங்க ஆன்மீக தலைவரா இருந்தாங்க, மதகுரு. அவங்க தான் அன்னைக்கு மதகுருவாகவும் இருந்தாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு ஆட்சி தலைவராக அவங்க தான் இருந்தாங்க. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அன்னைக்கு மன்னர் யாருன்னு கேட்டா அவங்க தான். முந்தி அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க. பிறகு அவர்கள் பின்னாடி மக்கள் எல்லாம் திரண்டார்கள். பிறகு ஆட்சி தலைவர் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள். ஒரு ஜனாதிபதியாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக தலைவராகவும் இருந்து இரட்டை புகழ்ச்சி அடைந்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு அந்தஸ்து இருந்தும் கூட கடவுள் கொள்கைக்கு மாறுபாடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான புகழையும், தன்னை பாராட்டுவதையும், தன்னை பெருமைப்படுத்துவதையும் அடியோடு நிராகரிச்சாங்க. மற்ற தீர்க்கதரிசிகளுடைய நிலைமையெல்லாம் என்னவாச்சுன்னு கேட்டா, ஒரு கடவுள்னு ஒரு சொல்லுவாருங்க, அவர் இறந்தவன் அவரை கடவுள் ஆக்கிடுவாங்க. நான் ஒரு கடவுளை சொல்றேன்னு வைங்களேன், நான் இறந்து போன பிறகு எனக்கு ஒரு படத்தை வைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு சிலையை வைக்கிறது, அப்புறமேல என்னையே கும்பிட ஆரம்பிக்கிறது. இப்படியான ஒரு சம்பவங்கள் மனித வரலாற்றில் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் மாத்திரம்தான் இந்த கொள்கையை சொன்னாங்க. தன்னை கூட இந்த மக்கள் கடவுளாக்கி விடக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செஞ்சுட்டு போனாங்க. எந்த அளவுக்கு அவர்களுடைய உருவப்படம் இன்னைக்கு இல்லை. அவர்களுக்கு முந்தி பிறந்த இயேசுநாதருக்கு உருவம் இருக்கிறது. அதுக்கு முந்தி பிறந்த திருவள்ளுவருக்கு கூட என்ன இருக்கு, இந்த மாதிரி இருந்தாருன்னு உருவம் இருக்குது. நபிகள் நாயகத்தை உசுரும் உயிருக்கு மேலாக நாங்க மதிச்சாலும் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா உருவப்படம் வரைகிறது அவங்க தடுத்துப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே செலவு வைக்கிறதையும் தன்னுடைய போட்டாவத்துக்கு மாட்டி வைக்கிறதையும் விரும்பக்கூடிய காலகட்டத்தில் அவங்க அதை தவிர்த்தாங்க. ஏன்னு கேட்டா இந்த உருவப்படங்களும் சிலைகளும் தான் மனிதனை கடவுளாக்குறதுக்கு முதல் படி. இதுல தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடியது எங்க ஆரம்பிக்கும்னா, அவன் படத்துக்கு பார்ட்டி வைப்போம், கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்தியை கொளுத்துவோம், அப்புறமே அவனை கும்பிட ஆரம்பிப்போம், அப்புறமே அவன் பேர்ல சில இட்டுக்கட்ட கதைகள் எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் அவன் கடவுளாகுவான். மனிதன் கடவுளாவதற்குரிய வாசல்களை எல்லாம் நபிகள் நாயகம் தடுத்து நிறுத்தினாங்க. அவங்களுக்கு உருவப்படம் கிடையாது, எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒன்னு. ரெண்டாவது, அந்த நபிகள் நாயகம் அவங்கள அந்த மக்கள் அறியாமையின் காரணமாக கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணாங்க. நபிகள் நாயகம் அவங்கள பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களை கடவுள் மாதிரி ஆக்குறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய தொண்டர்களே முயற்சி பண்ணாங்க. அத நபிகள் நாயகம் அந்த சமயத்தில் நிராகரிக்கிறாங்க. ஒரு திருமணத்துக்கு வர்றாங்க, வரும்பொழுது அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு இறை தூதர் வருகிறார் அப்படின்னு ஒரு வாழ்த்துப்பா படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் உடனே கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாது, நாளை நடப்பதை யாருக்கு அறிய முடியாது. நான் மனுஷன், நான் கடவுளுடைய தூதரா இருக்கலாம், நான் ஒரு ஆன்மீக வழிகாட்டியா இருக்கலாம், நாளை நடப்பதை எனக்கு அறிய முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனிதன் என்பதை கரெக்டா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுளுக்கு தான் நாளை நடப்பது தெரியும், எனக்கு தெரியாது. அப்படி சொன்ன ஒரு ஆன்மீக தலைவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள். அதே மாதிரி அவங்களுடைய மகன் இறந்து போன நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்து போறாரு. இறந்து போன அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்ததுக்கு தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் கேள்விப்பட்டு இப்படி சாதீர்கள், யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவதில்லை, இது கடவுளுடைய ஏற்பாட்டின்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று சொல்லி அந்த மக்கள் ஒரு அறியாமையின் காரணமாக ஒரு தவறான முடிவுக்கு நபிகள் நாயகத்தை புகழ முயற்சிக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அதே மாதிரி அவர்கள் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. அந்த கடவுளுக்கு பயப்படணும்னு சொன்னாங்க. கடவுள் எல்லாத்தையும் விசாரிப்பார்னு சொன்னாங்க. கடவுள் திரும்ப எல்லா மனிதர்களையும் உயிர்ப்பித்து விசாரணையை நடத்தி சொர்க்க நரகம் என்ற தீர்ப்பு வழங்குவார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொன்னாங்க. சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல்
அந்த நம்பிக்கை மற்ற எல்லாவரை விட தன்னுடைய உள்ளத்தில் அதிகமாக வளர்த்து கொண்டு அவங்க தான். எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்க. அவங்க ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க, மன்னரா இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு அன்னைக்கு பாராளுமன்றம் கிடையாது, பத்திரிகைகள் கிடையாது, எதிர்க்கட்சி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். எப்படி வேணாலும் ஒருத்தர் நடக்கலாம். மன்னர் என்ன நினைச்சாலும் என்ன நடந்தாலும் யாருமே எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அந்த வயிறார 3 வேளை சாப்பிட்டது கிடையாது. நபிகள் நாயகத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா வயிறார 3 வேளை நபிகள் நாயகம் சாப்பிட்டது கிடையாது. கயிற்று கட்டில் தான் கடைசி வரைக்கும் படுத்திருந்தாங்க. மேனிகள் எல்லாம் அதனுடைய தழும்பு, அந்த கயிற்றினுடைய அழுத்தம் பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்காங்க மன்னரா இருக்கக்கூடிய நேரத்தில். அதே மாதிரி ஏன் நீங்கள் ஒரு மேல ஒரு விரிப்பை விரித்துக் கொள்ளலாமே, அதை நாங்கள் ஏற்பாடு செய்ய தருகிறோமே என்று கேட்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறது? நான் இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கன், ஒரு பிரயாணி எல்லாத்தையும் எழுதிட்டு போக மாட்டான். லக்கேஜ் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மரத்தடியில் இலைப்பாறக்கூடிய ஒரு பயணியாகத்தான் நான் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கவச உடை ஒரு யூதர் இடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. சில படி கோதுமைக்காக வேண்டி, ஒரு மரக்கால் கோதுமைக்காக வேண்டி கவச ஆடையை அடமானம் வைத்து அந்த கோதுமையை வாங்கி சாப்பிட்டு அவ்வளவு எளிமையான நிலையில் தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் மொத்த வாழ்நாள் 2 ஆடை தான் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மள்ட்ட ஒரு 10 ஆடை, குறைஞ்ச ஆடை யாத்தையுமே இருக்காது. சாதாரண ஒரு ஏழைகிட்ட கூட ஒரு 10 ஆடை இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு மொத்தமே இருந்தது 2 ஆடை தான். அந்த ஆடை கூட போர்வை என்ற முறையில் பெருசா போத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடையும் ஒரே ஒரு செட்டு தைக்கப்பட்ட ஆடை தான் இருந்தது. மன்னரா இருக்கிறாங்க, ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க, எப்படி வேணாலும் வாழ முடியும். கஜானாவுல வேற நிதிகள்லாம் நிறைய குவிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு செலவிட்டாங்களே தவிர இதுல இருந்து நான் ஒரு பைசா எடுத்தா கூட நான் கடவுளுக்கு பதில் சொல்லணும். அப்படி ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கஜானாவுல பேரிச்சம்பழம் தான் அந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடியது. பேரிச்சம்பழம் குவிந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பேரப்புள்ள ஹுசைன் என்பவர் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாரு. இதை தொடாதே, இது நமக்கு அனுமதிக்கப்பட்டது இல்லை. எனக்கு மாத்திரம் இல்ல, உலகம் அழியிற காலம் வரைக்கும் என் சந்ததிகள்ல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பொது நிதியை தொடக்கூடாது என்று தனக்கு மாத்திரம் இல்லாம தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததியில யாராவது இருப்பாரே ஆனால் அவரும் தொடக்கூடாது. பொது நிதியை சாப்பிடக்கூடாது, அரசாங்கமே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய சந்ததியருக்கு அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தி போனவர் நபிகள் நாயகம் அவர்கள். இப்படி எல்லாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரைக்கும் அவர்களை கடவுள்னு சொல்லி இருந்தால் உலகம் ஏத்துக்கிற தயாரா இருந்துச்சு. அவ்வளவு இருந்தும் கூட தன்னை கடவுள்னு சொல்லாம, போலி புகழுக்கு ஆசைப்படாம காலில் விழுவுறேன்னு வந்து நிக்கிறாங்க. காலில் விழ அனுமதி இல்லைங்கிறாங்க. காலில் விழுவுறதுக்கு வரும்போது காலில் விழ அனுமதி கிடையாது, யார் காலில் யார் விழக்கூடாதுங்கிறாங்க. இப்படி சொன்ன ஒரு தலைவரை சொல்லதை உளப்பூர்வமா சொல்லி அதை நிரூபிச்சுட்டு போன தலைவரை நீங்க பார்க்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் யார் காலில் விழ மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் தாய் காலில் விழ மாட்டோம், தந்தை காலில் விழ மாட்டோம், ஆன்மீக தலைவர் காலில் விழ மாட்டோம், அரசியல் தலைவர்கள் காலில் விழ மாட்டோம், மனைவி கணவன் காலில் விழக்கூடாது, கணவன் மனைவி காலில் விழக்கூடாது, யாரும் யார் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் உறுதியா நிற்கிறோம்னு சொன்னா அந்த மாமனிதர் காட்டிய உறுதி தான். ஆக இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க. அதாவது ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு என்னென்ன இலக்கணங்கள், அந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொன்ன ஒரு தூதர், அந்த தூதருடைய வாழ்க்கை இது, அவரை வழிகாட்டியாக கொண்டு நடக்கணும். இதுதான் இஸ்லாம்ங்கிறது. இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சின்ன கண்ணு, பட்டுக்கோட்டை. ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் சமாதி இருந்து அதை வைத்து தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு நபிநாயகர் ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற சமாதிகள் எல்லாம் யாருடைய சமாதி? இந்த சமாதியை தொழுகின்றது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக இருக்கின்றது. அதை கொஞ்சம் விளக்கமாக கேட்டுக் கொடுங்க. சகோதரர் சின்ன கண்ணுவா செல்ல கண்ணுவா? சின்ன கண்ணு. சின்ன கண்ணு என்ற பெரியவர் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பள்ளி வாசல்கள்ல இந்த சமாதியை வைத்து ஒரு பள்ளியிலையும் வழிபடுறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வியோட சேர்ந்து ஒரு தகவலையும் சொன்னாங்க. நபிகள் நாயகம் தான் உங்களுடைய ஒரே கடவுள்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி சமாதிகளை பண்றாங்கன்னு கேட்டாங்க. அந்த தகவல் தவறானது. நபிகள் நாயகம் கடவுள்லாம் கிடையாது, நம்ம அப்படி சொல்லவும் கிடையாது. நபிகள் நாயகமும் மனிதர் தான். நபிகள் நாயகத்தை கூட கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது, அவங்கள்ட்ட பிரார்த்திக்க கூடாது. அவர்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர்.
ஆனால் கடவுளுடைய தூதர் என்ற முறையில கடவுள் செய்தியை எங்களுக்கு சொன்னவர், அப்படித்தான் நம்பணும். கடவுள் வேற, நபிகள் நாயகம் வேற. நபிகள் நாயகம் என்பவர் ஒரே ஒரு கடவுள் தான் என்பதை உலகத்துக்கு சொன்ன ஒரு பிரச்சாரகர், ஒரு போதகர், அப்படித்தான் நாங்க நம்புறோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது சமாதிகள் எதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சமாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா சமாதிகள் இருக்கிறதுக்கு பேர் பள்ளிவாசல் கிடையாது, அதுக்கு பேர் தர்கா. தர்கா என்பது வேற, பள்ளிவாசல் என்பது வேற. தர்கான்னு சொன்னா, இப்ப என்னை மாதிரி ஒருத்தன் ஏதோ மார்க்க இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன், நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், என்னைய கொண்டு புதைச்சி வச்சு அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி என்னைய கடவுள்னு நினைச்சு கும்பிடுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தர்கா. இதை நபிகள் நாயகம் அவர்கள் வன்மையாக கண்டித்து விட்டு சென்று விட்டார்கள். இது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. இன்றைக்கு நாகூர்ல தர்கான்னு சொல்றாங்களே, நாகூர் ஆண்டவர்லாம் சொல்றாங்களே, அவர் ஒரு மனிதர், உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதர். 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மலஜலம் கழித்தார், சாப்பிட்டார், நோய்வாய்ப்பட்டார், மனிதனுக்குரிய எல்லா கஷ்டமும் அவருக்கு இருந்துச்சு. மனிதனை போல ஒரு நாள் இறந்து விட்டார். அவர் கடவுள் கிடையாது. இஸ்லாத்துடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணக்கம் செய்யறது, வழிபாடு செய்யறதா ஒரு கடவுளுக்கு தான் செய்யணும். அதனால நாகூர்ல நடக்கிறது அதுக்கு பேர் தர்கா, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நாகூர் ஆண்டவர் ஒரு பிரச்சாரகர், ஒரு மனிதர் இல்லீங்களா? கண்டிப்பா. அந்த இடத்தில் வெளியூரிலிருந்து வருகின்ற நோயாளிகளை அங்கு இருக்கின்றவர்கள் மயிலிறகால் தடவி விட்டு தண்ணியை மந்திரித்து கொடுத்து நோய் சரியா போகும் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி? சகோதரர் சின்னக்கண் அவர்கள் மேலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள், அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மயிலறகால தடவி கொடுத்து உங்களுடைய நோயெல்லாம் போயிரும்னு சொல்றாங்களே, அது எப்படி கேட்கிறாங்க. மயிலறகால தடவி கொடுத்து எத்தனை பேருக்கு நோய் போனுச்சு? ஒருத்தருக்கும் போக கிடையாது. 100 பேர் போறான்னு வைங்களேன், 2 பேருக்கு போகும். கோயிலுக்கு போனாலும் போகும், ஒரு 1 நம்பர் பிராடு பேர்வெல்ட்ட போனாலும் போகும். 100 நோயாளி போறான்னு சொன்னா 2 பேருக்கு போகும். அது போகாட்டாலும் இந்த 2 பேருக்கு போயிடும். இந்த 2 பேருக்கு நோய் நீங்க வேண்டிய நேரத்தில் அந்த நோய் நீங்கிவிடும். இவன் சாமியார்ட்ட போகும்போது சாமியார் நீக்கிறான்னு சொல்லிக்கிறான், பாதிரியார்ட்ட போகும்போது பாதிரியார் நீக்கிறான்னு சொல்லிக்கிறான், ஒரு மௌலவிட்ட போகும்போது மௌலவி நீக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். உண்மையில அவர் நோய் நீக்கிறதா இருந்தா போன 100 பேருக்கு நீங்கணும். 100 பேருக்கு நீங்கிறது கிடையாது, 2 பேருக்கு நீங்குது, 98 பேருக்கு நீங்கிறது கிடையாது. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? இந்த 98 பேரும் வெளியே வாயை திறக்க மாட்டான். இவரெல்லாம் ஒரு பெரிய மகானாயான்னு சொல்ல மாட்டான். சொன்ன மேல ஏதாவது பயம் உள்ளுக்குள்ள அவனுக்கு. இந்த 2 பேர் இருக்கான் பாருங்க, அவன் 100 பேருக்கு சேர்த்து பிரச்சனை பண்ணி விட்டுருவான். எதனால இது பெரிய இஷ்யூவா பரவலா போயிருக்குன்னு கேட்டா, யாருக்கு நோய் தீருதோ இந்த 2 பேரும் உலகத்தில் போய் அவன் பிரச்சாரம் பண்ணுவான். இந்த 98 பேர் வாயை முடிக்கிறான். மகான் விஷயம் இதை நமக்கு போகாட்டி பரவாயில்லை, நம்ம ஏதாவது ஒன்னு சொல்ல, அவர் ஏதாவது நம்ம கையை கால பிடிச்சி இழுத்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் சின்ன வயசுல ஊட்டப்பட்டதுனால வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதனால தானே தவிர எனக்கு எத்தனை பேர் தெரியும், ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பேர் நாகூருக்கு போய், அப்புறம் ஏர்வாடிக்கு போய், அப்புறமேலு அஜ்மீருக்கு போய் ஒவ்வொரு தர்காவா டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நோய் தீரல. அங்க தீர்ந்தா தீர்ந்துட வேண்டியதானே. அதனால கடவுள் ஒருத்தர் தான் நோயை தீர்ப்பவர் நம்புறதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இதெல்லாம் நல்லா தெரியுது. நான் கேட்கிறேன், இந்த நோய் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு மயிலருக்கு அடிக்கிறார்ல, அவருக்கு நோய்க்கு வந்தா டாக்டர் தான் போவாரு, அது தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மயிலருக்கு அடிச்சு உங்களுக்கு நோயை தீர்க்கிறாரு, அவருக்கு நோய் வந்து டாக்டர் போயிடுவாரு. இது என்ன விளங்குது? தொழில், பிசினஸ், பிழப்பு, அதுக்காக இதை பண்றாங்க. இந்த மாதிரி பிராட் பண்றது இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. மதத்தின் பெயரால ஏமாத்தி பிழைப்பு நடத்துவதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள். ஒழிச்சு காட்டிட்டு போனாங்க. மதத்தை சொல்லி எவனும் வயிறு வளர்க்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க நபிகள் நாயகம் அவர்கள். சவுதி அரேபியாவில் கிடையாது. அவங்க தோன்றிய அந்த நாட்டில் பாதிரியார் கிடையாது, இந்த மாதிரி மந்திரவாதி கிடையாது, நாள் கணிச்சு ஜோசியம் சொல்றவங்க கிடையாது, ஜாதகம் சொல்றவங்க கிடையாது. இஸ்லாத்தின் பேர்ல சொன்னா மரண தண்டனை அங்கெல்லாம். ஜோசியம் சொன்னா மரண தண்டனை. முஸ்லீம் சொல்லிட்டு நான் நல்ல நாள் பாக்குறேன், கெட்ட நாள் பாக்குறேன், நான் நோயை நீக்கிறேன்னு சொன்னான்னு வைங்களேன், அந்த நாட்டில் மரண தண்டனை கொடுத்து அதோட காலி அவன். அப்படியாக அங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஆளுக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அவர் வடிவேல் தேவர், உதயமார்த்தாண்டபுரம். நபிகள் நாயகம் அரேபியாவில் குரோஷிகள் என்கிற மக்களில்
இந்த மக்களின் இடையில் தலைவராக தோன்றப்பட்டவர். அவர் போதித்த மதம் இஸ்லாம் மதம். இஸ்லாம் கூடிய மதத்துக்கு மட்டும் போதித்தாரா, உலக மக்களுக்கு அந்த கொள்கைகளை போதித்தாரா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். ஐயா வடிவேல் தேவர் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை அந்த குறைஷிங்கிற அந்த அரபு கோத்திரத்துக்கு மாத்திரம் சொன்னார்களா, அகில உலகத்திற்கும் சொன்னார்களா என்பது முதலாவது கேள்வியாக வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் மொத்த உலகத்துக்கும் என்று அந்த கொள்கையை சொல்லும் பொழுது மொத்த உலகத்துக்கு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு வழங்கி போச்சு. அரபியருக்கு கடவுள் அவர் சித்தரித்து இருப்பாரையானால் அவர் அரபியரை பிரித்து தனியா பார்க்க விரும்புகிறான்னு நம்ம வழங்கி கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவர்கள் அரபியர் என்பதற்காகவே தங்களை பெரிய சாதி, உயர்ந்த சாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களுடைய மண்டையில் அடிக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. அரபியன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு வேற மொழி பேசக்கூடியவர்களை விட எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா நான் அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக வந்தவன் நபிகள் அவங்களா சொல்லியிருக்கிறாங்க. நான் அனுப்பப்பட்டிருப்பது அரபு கோத்திரத்துக்கு அல்ல, அகில உலகத்திற்கும் இந்த ஒரு கடவுள் கொள்கையை எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவருக்கு தெரிஞ்ச பாஷை அரபி, அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒரு மொழி தான் தெரியும், அதனால அவர் பேசியது அரபியில் இருக்கலாம். இப்ப நான் தமிழ்ல பேசுறேன்னா எனக்கு தெரிஞ்சது தமிழ், அதனால தமிழ்ல பேசுறேன். அந்த மாதிரி இருக்கலாமே தவிர அவருடைய போதனைகள், அறிவுரைகள் இருக்கு பாருங்க, அது அகில உலகத்துக்கும் உள்ள அறிவுரையாகத்தான் சொன்னாரு. அகில உலகமும் அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டிருக்குமேயானால் இன்றைக்கு நவீன காலத்தினுடைய எந்த பிரச்சனைக்கும் அதுல தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டு பார்க்கலாம். அதுக்கு நபிகள் நாயகம் சொன்ன தீர்வு கூட நான் இந்த சபையில நான் சொல்வதற்கு தயாரா இருக்கிறேன். அடுத்து, இவ்வளவு தீர்க்க தரிசிகள் பிறந்த மதத்தில் இன்று நாட்டை பொறுத்த வரையில் இப்ப உங்க மதத்தில் ஏற்பட்டுள்ள வரதட்சணை கொடுமைகள் இருக்க பாருங்க, அதை ஒழிப்பதற்கு நீங்கள் இந்த பிரசங்கங்கள் அதிகம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வரதட்சணை ரொம்ப கொடுமையா இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க, அதுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை தான். ஆனால் இஸ்லாம் வரதட்சணையை எதிர்த்த அளவுக்கு எந்த மார்க்கம் என்ன, ஒரு பெண் தன்னுடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் உத்தேசித்து அவ எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். வருங்கால பாதுகாப்பு தொகைக்கு பேர் தான் மகர். என்ன கல்யாணம் பண்ணணுமா, 2 லட்சம் ரூபாய் எண்ணி வை அப்படின்னு ஒரு பெண்ணு டிமாண்ட் பண்ணலாம். அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டில் கல்யாணமாகாத பெண் குமர்கள் தங்கி இருக்குதுல, அங்க ஆண் குமர்கள் தங்கி கிடக்குது. சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு இளைஞன் இருக்கான், 4-5 இளைஞர்கள் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகல, என்னடான்னு கேட்டா மகரு கொடுக்க முடியலங்கிறான். 5 லட்சம் அங்க கேட்கறான். 5 லட்சம் கேட்கறாரு பொம்பளை, ரியால்ல 5 லட்சம் 50 லட்சம் ரூபாயாச்சு. ஒருத்தன் கல்யாணம் பண்றான், எனக்கு 50 லட்சம் போத எண்ணி வை, ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுனால இவன் பெருசா இழந்துட மாட்டான், அவன் இழந்துடுறான். உடல் அழகையே இழக்கிறான். பலவிதமான இழப்புகளுக்கு ஆளாவது அவதான். இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என் புள்ளைன்னு சொல்ல ஒரு புள்ளைய பெற்றுட்டு என் புள்ளேமா, இந்த புள்ள பெற்றதுனால இவனுடைய உடம்புல என்ன மாற்றம்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அதனால தொய்வு அடைஞ்சிட்டானா, சோர்வாயிட்டானா, இவனுடைய அழகு போச்சா இல்ல. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பழமொழியை சொல்லுவாங்க, கோடி ஒரு புள்ளை வெள்ளையோட சரி, குமரி ஒரு புள்ளையோட சரிம்பாங்க. நம்ம பகுதிகளில் கோடி துணினா வெள்ளைக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, குமரி ஒரு புள்ளை பார்த்தா சரியா போச்சுமாங்க. அது எதுக்கு சரியா போச்சுன்னா வாழ்க்கை சரியா போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவளுடைய அந்த அழகு கவர்ச்சிகள் எல்லாம் மங்கி போயிடுது. அவ்வளவு பெரிய இழப்புக்கு ஆளாகும் பொழுது இவன் பாட்டு கல்யாணம் பண்ணி வேணான்னு போயிட்டான்னா நாளைக்கு அவளுடைய வருங்காலத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா? அதை கேட்டு வாங்குங்கன்னு இஸ்லாம் வற்புறுத்துது. கடைசியில் சவுதி அரேபியாவில் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, கல்யாணம் இல்லாத ஆண்கள்லாம் லிஸ்ட் எடுத்து கல்யாணம் பண்ணுங்கடா, கவர்மெண்ட்ல மானியம் தர்றோம், 5 லட்சம் 10 லட்சம் மானியத்தை கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கிறான். அப்ப வரதட்சணை வாங்காதே என்று சொல்வதை விட நீ குடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம நாட்டில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற வரதட்சணையை பார்த்து பழகி முஸ்லீம்ங்கிற பேர்ல இவனும் வாங்க ஆரம்பிச்சுட்டான். ஒன்று. ரெண்டாவது, இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி கிடையாதுங்க. இப்ப நானா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற அதனாம்பட்டினத்து, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, மதுக்கூர் முஸ்லீம்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல. இந்த நாட்டில் இருந்தே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. வரும்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வந்தாங்களே தவிர அந்த வரதட்சணை அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வரல, கொண்டுட்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துல இல்லதான். நான் ராமசாமியா இருக்கும்போது வரதட்சணை வாங்கிட்டு இருந்தேன்ல, வாங்குற சரின்னு நினைச்சேன்ல, அதோடவே இங்க வந்துட்டேன். அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட வரதட்சணை இருக்குது. ஆனா இஸ்லாம் இதை கடுமையா எதிர்க்குது.
பெரிய பாவம்னு சொல்லுது. அதே நேரத்தில் இதுவெல்லாம் வந்து ஐயா சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நாங்க ஒரு 10 வருஷமா வரதட்சணை ஒழிப்புக்குன்னே ஒரு பெரிய இயக்கம் கண்டு தமிழ்நாட்டினுடைய பட்டிதொட்டிகள் எல்லாம் போய் இதே அதிராமட்டணத்தில் வரதட்சணை இல்லாத எத்தனையோ திருமணங்கள் இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்தி வரதட்சணை வாங்குறது பாவம், அது ஒரு பேடித்தனம், அதை வாங்குறது ஆம்பளையா இருக்க முடியாது, அப்படியெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு வந்து வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களை பெரிய அளவுல நாங்க தயார் பண்ணி நடத்தி இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முந்தின அளவுக்கு நீ கொடூரம் இல்லை, ஆனா இருக்குது. இதையும் நாங்கள் ஒழிப்பதற்கு உரிய எல்லா விதமான முயற்சியும் செய்வோம். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, வெக்கி தலை குனிகிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல, அந்த கேள்வி கேட்கறதுனால இந்த சபையில எல்லாருக்கும் முன்னாடி சபதம் எடுக்கணும். இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து சபதம் எடுக்கணும். இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கை தூக்குங்க. முஸ்லிம்கள் அப்படி திரும்ப எல்லாரும் பாருங்க, வாங்க கூடாது, கண்டிப்பா வாங்க கூடாது. இந்த இவங்களுக்காக இல்ல, பாத்துக்கிறேங்க. இது வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து இதை நெசமா கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. இதை நான் விளையாட்டு சொல்லல. இது மாதிரியான இளைஞர்களை இன்றைக்கு நாங்க 10 வருஷ காலத்துல தமிழ்நாட்டுடைய பட்டிதொட்டிகளாம் போய் கத்தி எங்களுக்கு போதனை பண்ணி வரதட்சணை இல்லாத திருமணங்களை எனக்கு தெரிஞ்சு நான் 5000 திருமணத்துக்கு மேல எனக்கு என் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு நடந்திருக்கு 10 வருஷ காலத்துல. என்னுடைய கவனத்திற்கு அந்த அழைப்புதெல்லாம் அனுப்புவாங்க. நாங்கள் கூட கலந்து கொள்வதாக இருந்தால் வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கான்னு கேட்டு வாங்கலன்னு சொன்னா தான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வோம். அந்த அளவுக்கு தீவிரமாக நாங்கள் அதுக்காகவே ஒரு இயக்கமாகவே எடுத்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். ஐயாவுடைய அறிவுரை நல்ல அறிவுரை தான். என் பெயர் சாரங்க பட்டாபிராமன், பட்டுக்கோட்டை. ஓவியர் உசைன் சரஸ்வதி படத்தை வரைந்து வைத்தது இஸ்லாத்து நெறிக்கு உட்பட்டதா, இஸ்லாத்து நெறியை மீறியதா? இந்த ஓவியர் ஹுசைன் ஒரு ஓவியர் இருக்காருங்க. இந்த ஆளு சரஸ்வதிங்கிற இந்து மதத்தில் கடவுளா நினைக்கக்கூடிய சரஸ்வதிங்கிற ஒரு பெண் கடவுளை நிர்வாணமாக வரைகிறார். இவர் வரைகிறார். வரைஞ்சதுக்காக வேண்டி அங்க உள்ள சிவசேனைக்காரங்க மற்றவங்க எல்லாம் போய் அவரை அடிச்சு உதைச்சு அந்த ஆபீஸ் எல்லாம் சூறையாடி பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாங்க. இதுல 2-3 விஷயம் இருக்குங்க. முதல்ல இந்த ஓவியம் வரைகிறதே இஸ்லாம் தடுக்குது. இந்த ஓவியம் வரைஞ்சி இந்த உருவம் ஆக்கும்போது தான் அவன் கடவுள் ஆகுறான். அடிப்படையும் இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. என்னைய நீங்க ஓவியம் வரைஞ்சி வச்சீங்கன்னா ஒரு 10 தலைமுறைக்கு பின்னாடி என்ன வேணா கடவுள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவான். இந்த ஓவியத்தை வச்சு தான் கடவுளை, எந்த கடவுளையும் நீங்க பார்த்தது கிடையாது, எவனோ வரைஞ்சு வைத்த ஓவியத்தை தான் நீ கடவுள்னு நீங்க பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஓவியம்ங்கிறது அடிப்படையிலேயே அது கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது ஒண்ணு. 2வது, இந்த இந்து மதத்தினுடைய அந்த சரஸ்வதியை வணைய வேண்டிய அவசியம் இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் செய்யற வேலையினால சமுதாயத்துக்கு போறான் பாருங்க. முஸ்லிம்கள் தேவையில்லாம நமக்கு வராங்க நினைக்கிறேன். இவனுக்கு இஸ்லாம் சம்பந்தமே கிடையாது. இந்த ஓவியர் உசேனுங்கிறவனுக்கு இஸ்லாம் அவன் 5 வேளை தொழுகிறவன் கிடையாது. இஸ்லாத்தினுடைய எந்த விஷயத்தையும் கடைபிடிக்கிறவன் கிடையாது. இத்தனை கரெக்ட் வயசு தட்டி போய் கூட மாதிரி தீசித்துங்கிற ஒரு நடிகைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவளை வரைஞ்சு வச்சு பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறான். இவன் எல்லாம் ஒரு முஸ்லீம்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாதவன். இவன் செஞ்ச ஒரு காரியத்துக்காக வேண்டி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வம்புக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொடுத்து நான் சரிமே, இவங்க மாதிரி ஆட்களை மிதிச்சாதான் நாளைக்கு செய்ய மாட்டாங்க. உனக்கு எதுக்கு சரஸ்வதி எதுக்கு வரைகிற, வரையதான் வரைகிற, அங்க அதை நிர்வாணமா எதுக்கு வரைகிற, இது என்ன வம்பு தானே, இது கொழுப்பு. இந்த கொழுப்புக்காக வேண்டி கொடுத்தா தேவைதான். அது சிவசேனை செஞ்சாலும் ரைட் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒருத்தன் செய்யறதுனால கரெக்டா செஞ்சு அதுக்கான முஸ்லீம் அட்டாக் பண்ண வந்து அதை தப்பும்போம். இவன் இது தேவையில்லாத வேலையை செய்யறான். இதை நாங்க உணர்வுங்கிற பத்திரிகையிலேயே அவன் அன்னைக்கு வரைஞ்ச காலத்திலே கண்டிச்சு நாங்க எழுதிருக்கணும். கேட்டதுக்காக இதை சொல்லல, பகிரங்கமாவே நாங்க மேடைகள் இதை சொல்லியிருக்கணும். என் பேரு எம் சேது, அதிராம்பட்டினம் உழைக்கும் மகளிர் சங்கம் சூப்பர்வைசர். ஆண்கள் சின்னத்தை பண்றாங்க, அது எதற்கு? அது இப்ப சின்ன குழந்தைங்களே இவ்வளவு சிசுவத மாதிரி செய்யறாங்க, அது செஞ்சுதான் ஆகணுமா? அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது உண்டா? சகோதரி சேது அவர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்க தான் ஆம்பளைக்கு தான் கேட்டிருக்கிறத இருந்தா அவங்க வேறதுக்காக கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த சுண்ணத்து பண்றாங்க இல்லையா, இது எதுக்கு? ஒரு சிசுவதை, ஒரு குழந்தைய போட்டு வதை பண்ற மாதிரி இருக்குது. இது சின்ன வயசுல இப்படி பண்றாங்களே, இது ஒரு தேவையானது தானா என்று சொல்லி சகோதரி சேது அவர்கள் கேட்கிறாங்க. அதாவது இன்றைக்கு மருத்துவ ரீதியாக இந்த சுண்ணத்து செய்வது என்பது ரொம்ப பெரிய ஆரோக்கியமானது என்று சொல்லி இன்றைய விஞ்ஞான ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா விளங்கிக்கணும். முஸ்லீம்கள் மாத்திரம் இன்னைக்கு செய்யல, யூதர்கள் செய்யறாங்க. அமெரிக்காவில் 50% மேல குழந்தை பிறந்தவுடனே அதை விருத்தசேதனம் பண்ணி விட்டுறாங்க, சுண்ணத்து பண்ணிடுறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டா,
இந்த மேல மூடி இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியில சிறுநீர் வந்து தங்குது, சிறுநீர் வந்து தங்கும். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த விந்து துளிகளும் கூட உள்பகுதியில வெளியே வந்து தங்கி இருக்கும். மனிதனுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த அசுத்தங்கள் பூரா உள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கேடு செய்யாதுங்க. நம்மளே மலத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் வராது. மலம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருந்துச்சுன்னா அதுல இருந்து பூச்சி புழுலாம் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் மனிதனுடைய உடல் அமைப்பு. இப்ப இந்த சிறுநீர் குழாயில இருந்து வெளியே அந்த விந்து வந்த பிறகு, வெளியே அந்த சிறுநீர் வந்த பிறகு அந்த வெளியேறி அந்த தோல் பகுதியில தேங்கி நிக்குது ஒரு நீண்ட நேரம். அப்படி தேங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளேயே அந்த சிறுநீர் இருக்கும் பொழுது அதுல இருந்து வந்து கிருமிகள் தோன்றி பலவிதமான அந்த மர்ம உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படும் என்பது வந்து இன்றைய விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு. அது மாத்திரம், அதுக்குத்தான் சிறுநீர் கழிச்சுட்டும் கழுவ சொல்ற மார்க்கம் இஸ்லாம். எல்லாரும் மலம் கழிச்சுட்டு தான் கழுவ சொல்றாங்க. இந்த சுண்ணத்தை மாத்திரம் இஸ்லாம் சொல்லல. சுண்ணத்து பண்ணிட்டா கூட ஆண்களாயினும் பெண்களாயினும் மலம் கழித்த பிறகு கழுவுற மாதிரி சிறுநீர் கழித்த பிறகும் கழுவணும். ஏன்னா மலத்தில் இருக்கிற அவ்வளவு கிருமிகளும் சிறுநீர்ல இருக்குது. மருத்துவர்கள் டெஸ்ட்டுக்கு ரெண்டையும் தான் கேட்கலாம். மருத்துவர்கள் டெஸ்ட்டுக்கு பண்ணும் பொழுது உன் சிறுநீரையும் கொண்டுகிட்டு வா, உன் மலத்தையும் கொண்டுட்டு வாங்க, அதுல என்ன இருக்குங்கிற வச்சுதான் தீர்மானமே பண்றான். அப்ப மலம் என்பதும் ஒரு கழிவு பொருள் தான், சிறுநீர் என்பதும் கழிவு பொருள் தான். சிறுநீர் கழிக்கிற இடத்துலயும் முறை நாற்றம் தாங்க முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஊத்துற மெத்தடை கொண்டு வந்துட்டாங்கன்னா நாத்தம் இருக்காது. அவன் சிறுநீர் கழிச்சிருந்தப்பா தண்ணி ஊத்தி விட்டான்னு வைங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சிறுநீர் கழிக்க முடியும். எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சிறுநீர் கழிக்க முடியுதா? உள்ள போக முடியுதா? அப்படியான ஒரு மார்க்கம் இது. அதான் சிறுநீர் கழிப்பதை சுத்தப்படுத்தணும்னு சொல்றான். இது ஒண்ணாச்சு. இது பெண்கள் வந்து நீங்க விகாரமா எடுத்துக்கொள்ள கூடாது. கேள்வி வந்ததுனால சொல்லித்தான் ஆகணும். இதை விட இந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடு, அது மனிதனுக்கு ரொம்ப தேவையானது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது வந்து யாராலும் தவிர்க்க முடியாது. இது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சமாச்சாரம். எல்லாருக்கும் இது தேவை. குடும்ப வாழ்க்கையில வந்து நீண்ட நேரம் அவர்கள் ஈடுபடுவதற்கு சுன்னத்து அவசியம் தமிழ் வாணன் எழுதுறார். நீங்க எல்லா லைப்ரரிகளும் இருக்கும், பள்ளி உங்களுடைய அரசாங்க லைப்ரரி இருக்குமானால் புஸ்தகத்துக்கு பேர் முஸ்டி மைதுனம் தமிழ் வாணன் எழுதினது. அதுல இல்லைன்னா மணிமேகலை புரசுரம் இருக்கு, அதுல போய் கேளுங்க. அவருடைய புஸ்தகத்துல எல்லாரும் இதை செய்வது நல்லதுன்னு பரிந்துரைக்கிறார். அவர் முஸ்லீம் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த இதை செய்வது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. ஒண்ணு சுகாதாரம், இவன்கிட்ட உள்ள அந்த நோய் கூட வராம இருக்கும்ல, சுத்தமான முறையில போயிடுதுல, அந்த ஒரு நன்மை இருக்குது. பெண்களுக்கு அப்படி எதுவும் உண்டுமான்னு கேட்டாங்க. ஆம்பளைக்கு சுண்ணத்து பண்ற மாதிரி பொம்பளைக்கு ஏதாவது உண்டுமாண்டு. பொம்பளைக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. சில முட்டாப்பையில் வழங்காம இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க எகிப்து இந்த மாதிரி பகுதிகளில். அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. பெண்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து இந்து மதத்துல வந்து உண்டியல் பண்றாங்க, வேண்டுதல் செய்யறாங்க, கிடாய வெட்டுறாங்க, பூஜை போடுறாங்கன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல தர்காவுல பெரிய பெரிய உண்டியலா வச்சிருக்காங்களே, எல்லாம் பித்தளையிலையும் இந்தியத்திலையும். அதான் எதுக்குன்னு கொஞ்சம் இதா சொல்லுங்க. சகோதரி சேத உங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, தர்காக்கள்ல பெரிய பெரிய உண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்களே, அது எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ஒரே கடவுள்னு சொல்றீங்க கேட்டாங்க. தர்காக்கள்ல உண்டியல் எதுக்கு வச்சுக்கிறான்? சம்பாதிக்கிறதுக்கு வச்சுக்கிறான். அது இஸ்லாம் சொல்லி வைக்கல. நான் தான் ஏற்கனவே இஸ்லாத்துல பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். கடவுள் இஸ்லாம் சொன்னா கடவுள் எந்த தேவையும் இல்லாதவன் நம்பணும். கடவுளுக்கு எப்ப தேவை இல்லையோ நீங்க ஒண்ணு அங்க காணிக்கிறது செலுத்துறீங்க. கடவுள் எடுத்துக்கிற போறது நல்லா தெரியுது. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மூலவி எடுத்துக்கிட்டு போவான், ஒரு பாதிரியார் எடுத்துக்கிட்டு போவான், ஒரு சாமியார் எடுத்துக்கிட்டு போவான். கண்டிப்பா கடவுள் எடுக்கல. நீ கடவுள் பேரால ஒரு பள்ளிவாசல கொண்டே கொடுத்தாலும் கடவுளா எடுக்க போறாரு? பள்ளிவாசல் இருக்கிற அஜர்த்து தான் எடுத்துக்கிடுவாரு. ஒரு சர்ச்சில் கொண்டே கொடுத்தீங்கன்னாலும் ஒரு பாதிரியார் தான் எடுத்துக்கிடுவாரு. ஒரு கோயில்ல கொண்டே அதை கொடுத்தீங்கன்னாலும் ஒரு சாமியார் தான், ஒரு குரு தான் எடுத்துக்கிடுவாரு. யாருக்கு போய் சேரல? கடவுளுக்கு போய் சேரவே நமக்கு நல்லா தெரியுது. கடவுள்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். இவன் யார்? கடவுளுக்கு மாமாவா? இவன் கடவுளுக்கு மச்சானா? கடவுளுக்கு மருமகனா? இவன் என்ன இவன் அப்படி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். கடவுளுக்குன்னு கொண்டே கொடுக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்கு ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. அவனே தேவைப்பட்டு அமைந்து கடவுள், நம்மள்ட்ட பிச்சை வாங்குறவன் கடவுளா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து அன்றைக்கே போதிக்குது. நபிகள் நாயகம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முதல்ல தர்காங்கிற அடிப்படையே தப்புண்டாகும் பொழுது அதுல வழிபாடு நடத்துவது, உண்டியல் வைப்பது, மயிலரக்கட்டில் அடிப்பது, பேய் பிசாசு விரட்டுன்னு சொல்லுவது, தாயத்து போடுவது எல்லாம் வந்து பிற சமயங்களை பார்த்து மற்ற மக்களை பார்த்து சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கற்றுக்கொண்ட பழக்கம். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு என்ன சொல்ல போனா அரபு நாட்டில் எந்த நாட்டிலையும் தர்கா உண்டியல கிடையாது. அரபு நாட்டில் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க, அந்த நாட்டில் தர்கா கிடையாது. எந்த தர்காவும் கிடையாது, உண்டியலும் கிடையாது, மயிலரக்கட்டையும் கிடையாது. அதனால நீங்க அதுதான் நீங்க இஸ்லாம் விளங்கிக்கிறணும். அது அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் தமிழகத்திலையும் பெரிய அளவுக்கு இதை வழங்கிட்டு வந்திருக்கிறாங்க. தர்கா வழிபாட்டுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. இப்ப பொதுவாகவே
எல்லா மதத்தினரும் வந்து ஃபேமிலி பிளானிங் செஞ்சுக்கிறாங்க. அதே முஸ்லிம் மத பெண்களை போய் செஞ்சுக்க சொன்னா ஆண்களே எதிர்க்கிறாங்களே, அது வந்து உங்களுடைய குர்ஆன்ல அது அப்படி கட்டுப்பாடா? சகோதரி சேது அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இத வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செஞ்சுக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்கள் மாத்திரம் இல்லாம ஆண்களும் கூட அதை செய்வதில்லை, மறுக்கிறாங்க, அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், குர்ஆன்ல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் பத்தி வேற சில செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு உலகத்துல திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க யாருமே ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன், முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல. என்ன காரணம் சொல்றாங்க, இந்த ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா, நாட்டுல மக்கள் தொகை பெருகுது, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உணவுகள் செய்து கொடுக்க முடியல, அதுக்காக வேண்டி குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா குறைகளும் தீந்துரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது பல வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி பிரச்சாரம். எப்படி மோசடி பிரச்சாரம், இந்த உணவு வந்து எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு 500 கோடி உலகத்தில் இருக்கிறாங்க. இன்றைய உலக ஜனத்தொகை வந்து 500 கோடி உத்தேசமா 500 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா 1500 கோடி மக்களுக்கான உணவு இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது. நல்லா விளங்கிக்கிறங்க, 500 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா உணவு உற்பத்தி வந்து 1500 கோடி மக்களுக்கு 2 மடங்கு அதிகமாகவே தான் உணவுகள் உற்பத்தி ஆகுது. கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து 1000 கோடி பேருக்கான உணவுகள் அங்க அதிகமாக குவிஞ்சது. குவிஞ்சதுனால அவன் என்ன பண்றான்னா, மீதியை கொண்டே கடல்ல கொட்டுறான், கோதுமை கொண்டே கடல்ல கொட்டுறான், பாலை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். குறைவா இருந்தா தான் அந்த தட்டுப்பாடு நிலைக்கும் என்பதற்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய தட்டுப்பாடு வரும்னு சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு 500 கோடி உலக ஜனத்தொகை. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துக்கிறோமே, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து 100 கோடி இருக்கிறோம். உலகத்தில் 5ல் 1 பங்கு நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். இதே இந்தியாவில் வந்து பாரதியார் வாழ்ந்த காலத்தில் 30 கோடி பேர் தான் இருந்தோம். அவர் அப்படித்தான் சொன்னார், 30 கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை படிச்சிருக்காரு. அவர் காலத்தில் 30 கோடி பேர் தான். 100 கோடி பேரா இருக்கும் போதும் சோத்துக்கு இல்லாதவன் இருக்கிறான். 30 கோடி பேரா இருக்கிறார்னு படிச்ச பாரதியார சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் இறந்தார். அவருக்கு 30 கோடியா இருக்கும்போது அவருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை 1 கோடி பேர் இருந்தான்னு வைங்க, அப்பவும் 30% பேருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டில் மொத்த ஜனத்தொகை வெறும் 100 பேர் வைங்க, அப்பவும் 30 பேர் கிடைக்காது. நீங்க நல்லா விளங்கிக்கணும். இந்த உலக ஜனத்தொகையை 2 பேர்ல 10 பேர்ல குறைச்சான்னு வைங்க, அப்பவும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது. இந்த உலக ஜனத்தொகையை 10 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது. 100 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 30 பேருக்கு சோறு கிடைக்காது. 1000 பேர்ல நீங்க கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 300 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப இதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறையா, மக்கள் பெருக்கமா, விநியோக முறை சரியில்லாத காரணமா? விநியோகிக்க தெரியல, ஒரு பக்கத்துல போய் குவியுது, அதை சமன்படுத்த இவனுக்கு வக்கு இல்ல, அதனால ஏற்படுற விளைவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உலகம் நன்மையைத்தான் அடைந்திருக்கே தவிர ஒரு கேடையும் அடையல. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அன்றைக்கெல்லாம் வந்து நெல்லை கொண்டை வயல்ல கொண்டை கொட்டுவோம், 6 மாசத்துக்கு பிறகுதான் அது உற்பத்தி ஆகும். உங்க மாவட்டத்தில் சோழவள நாட்டில் உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் உங்க மாவட்டம். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தான் விவசாயம் பண்ணி எடுப்போம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா 3 மாசமா ஆக்கணும். 3 மாசத்தையும் குறைச்சு இப்ப 45 நாள்ல கொண்டு வந்திருக்கிறான். 45 நாள்ல அறுக்கக்கூடிய 1.5 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் காலத்துல காலையில நெல்லை போட்டு சாயந்தரம் அறுத்துக்கிட்டு வரக்கூடிய நிலைமை வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 6 மாசத்துல போடுறது 3 மாசம் ஆச்சரியமா நமக்கு தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி மனிதன் ஏன் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இந்த நெருக்கடிகள், மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிர்பந்தம் தான் மனிதனை வந்து விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு தள்ளுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோழியை வேணும்னு சொன்னா முட்டையை வாங்கி 22 நாள் குஞ்சு பொறிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும். இன்னைக்கு என்னடா மிஷின்ல வச்சு தர்றது இறக்கிட்டு இருக்கான். 8 மணி நேரத்துக்கு ஒரு என்ன செய்யறான், இறக்கி லாரி லாரியா வந்து இறங்குதுங்க. இந்த மாதிரியான பிராய்லர் கோழியை மனுஷன் ஏன் கண்டுபிடிச்சான்? தேவை வருது கண்டுபிடிக்கிறான். தேவை வந்ததுனால
அவனை மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாகி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைக்குது. இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்களே, இந்த சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் தொகை பெருக்கத்தான் காரணம். இவ்வளவு மக்கள் பஸ்ஸை கண்டுபிடிச்சு வேணா யாரு போனா? இந்த ஊர்ல 200 பேர் தான் இருக்கிறான், பஸ் எதுக்குண்ட 200 பேர் தான் பஸ் கண்டு போங்கடா, மாட்டு வண்டியில போங்கடா, இதுக்காக வேண்டி செலவு பண்ணி வேணா பஸ் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. இந்த மைக்கு எது கண்டுபிடிச்சிருக்கான்? ஜனத்தொகை அதிகமாச்சு, நான் பேசுறது அவ்வளவு தூரத்து கேட்காது, ஒரு மனுஷனுக்கு உலகம் சத்தம் போட முடியும், சத்தம் போட முடியாத அளவுக்கு மக்கள் தொகை பெருகுது, அப்ப என்னடா பண்ணணும்னு யோசிக்கிறான். இப்ப இந்த சத்தத்தை நிறைய பேர் கொண்டு போகணுமே, அதுக்குதான் இதை கண்டுபிடிச்சான். இதை கண்டுபிடிச்சா டிவி கிவி எல்லா இடம் வந்து சேர்ந்து இதனாலதான். அப்ப நீங்க மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு கேடு வராது. அந்த காலத்துல இப்படித்தான் கட்டிக்கிட்டு போனா, மக்கள் தொகை பெருகணும் இப்படி கட்டலாம். இப்ப இடம் இல்லாட்டி என்ன இப்படி கட்டுவேங்கிறாங்க. என்னடா இடம் இல்ல, 100 சென்ட் இடம், 1 சென்ட் இடம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி போக முடியாது. எனக்கு சிங்கப்பூர்ல போய் பாருங்க, 50 வீடு இருக்கு இப்படி, அதை கட்டுறான், அதுக்குரிய சாமான கண்டுபிடிக்கிறான், அதை தாங்க பிடிக்கக்கூடிய புதிய புதிய சிமெண்ட்களை கண்டுபிடிக்கிறான். 1000 மாடி கட்டினாலும் விழாத அளவுக்கு நாளை கண்டுபிடிப்பான். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இட நெருக்கடி ஒண்ணு இந்த நாட்டில் வரல. இந்த நாட்டில் எடுத்து பேசுங்களேன், இந்த நாட்டில் உள்ள இடத்துல எத்தனை சதவீதத்தை மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான்? 5% பயன்படுத்தியிருக்கிறான். 95% இன்னும் மனிதன் கால் வைக்காத பகுதி இந்த பூமியில் இருக்கிற நாட்டில். நீங்க ஒரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் போனீங்கன்னா இந்த 2 தான் ஊரு, இடையில ஒரு 2 ஊர் வரும், மீதி இத்தனை கிலோமீட்டர் இடம் என்னன்னா இடம் என்ன இடம் நெருக்கடியா நாட்டில் ஏற்பட்டிருக்கு. மெட்ராஸில் நெருக்கடி ஏற்படும், நீ அங்க போய் குவிகிறதுனால. கல்கத்தாவில் ஏற்படும், அங்கதான் இருப்பேன்னு நீ புடிவாதம் முடிக்கிறதுனால. உலகத்துல இடம் இல்லாம இல்ல, நீ புடிவாதம் முடிக்கிற, நான் போய் இங்கதான் இருப்பேன்னா அது நெருக்கடி வரத்தான் செய்யும். இடம் தாராளமா, இடத்துக்கு பஞ்சம் இல்ல. இன்னும் சொல்ல போனா கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்கிறான். அது ஏன்டா? மக்கள் தொகை அதிகம் தானே காரணம். குடிநீர் பிரச்சனை, சரி கடல் நீரையாவது குடிக்க முடியுமா? அப்ப இன்னும் என்னென்னலாம் உலகத்துல கண்டுபிடிக்க இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா இந்த 100 கோடி இந்தியர்கள் 200 கோடி ஆகணும். இன்னும் நன்மை நிறைய கிடைக்கும், இன்னும் வசதிகள் கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்த குடும்ப கட்டுப்பாடை பேசக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவன் அப்ப இப்படி நினைச்சிருந்தாலும் இவங்க இது என்ன? அப்படியா நமக்கு அந்த உரிமை இருக்குதா? ஏன் தகப்பன் இப்படி நினைச்சிருந்தான்னா நான் இதை வந்து பேச முடியுமா? நீ அதை போய் தடுக்கிறீங்க என்ன? அதாவது என்னமோ பெரிய கேடு மாதிரியும் குடும்ப கட்டுப்பாடுனால ஒழிச்சுட்டா அப்படி சிரிப்பா உலகத்தை ஆக்கிற மாதிரி படம் காட்டுறானுவோ. குடும்ப கட்டுப்பாடை நீ 100% கடைபிடிச்சாலும் ஒன்னால வறுமை ஒழிக்க முடியாது. நல்லா விளங்கிருங்க. வறுமைக்கெல்லாம் காரணம் பற்றாக்குறை இல்ல, விநியோகிக்க தெரியல, கடவுளை பற்றி அச்சம் இல்ல, நேர்மை இல்ல, நாணயம் இல்ல. பெரிய பெரிய பண முதலைகள்கிட்ட குவிஞ்சிருக்கிற காசை வச்சு இந்தியா வளப்படுத்த முடியுமா? இல்லன்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க தெரியல, விநியோகிக்க தெரியல. அதனால நீங்க இப்படி எல்லாம் நினைக்க, கம்ப்யூட்டர் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்குன்னா நெருக்கடி தான் காரணம். மனிதன் உற்பத்தி அதிகமானதுதான் அதனால ஏற்பட்ட நன்மன். ஜெயகாந்தன் அழகா சொல்வார், அவர் பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு எழுத்தாளர் தான். நீ குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் அப்பா இப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா பாரு, அதான் அதுக்கு பதில். என் அப்பா இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா? அது ஒரு முட்டாள்தனம் தெளிவாக ஓப்பனா சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல உள்ள வளம் அவ்வளவு இருக்குது, நீ வெளியே கொண்டு வந்தது கொஞ்சம் தான், இன்னும் இருக்குது. நான் சொல்றேன், கடவுள் வந்து மனுஷனை படைக்கும் போது 2 கையோட மட்டும்தான், வயிற்றோட மட்டும்தான் படைக்கிறாரா? இவன் என்ன நினைக்கிறான்? வர்றவனுக்கு வெறும் வயிறு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறான். அட வயிறு மட்டும் இல்ல, 1000 பேருடைய வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட ஒருத்தன் பிறப்பான். 1000 பேர் வெறும் வயிற்றோட பிறக்கலாம், அதுல ஒருத்தன் ஒரு ஜீனியஸ் இருப்பான். அவன் ஆய்வு பண்ணி இந்த 1000 பேருக்கு ஒரு செகண்ட்ல தீர்வு சொல்லிட்டு போயிருவான். முடிஞ்சு வச்சா கதை. 1000 பேருடைய பிரச்சனைக்கு, வயிற்று பசிக்கு அவன் தீர்வு வழி காணுவான். 10 நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய உணவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தன் இருந்திருப்பான். அதுல நீ அழிச்சு விட்டு அது கிடைக்குமா? வந்த மதமும் பாரதம் ஏத்தது கிடையாது. சரி, கற்பப்பையை பிடிச்சி அறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான அது மாதிரி பெண்களுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் பித்தளைய இதெல்லாம் கொண்டு கற்ப சுத்தி வச்சு அவளுக்கு நிரந்தரமான கேடு உண்டாக்கக்கூடிய, புற்றுநோய் வரைக்கும் அவளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை, அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகாம டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்கள் இருக்கு, இதை யூஸ் பண்ணி ஒருவன் குறைத்துக் கொள்வதனால அவனுக்கு அவளுக்கு எந்த கேடும் இல்லை, அதை இஸ்லாம் அனுமதிக்குதான்னா இருக்கு, அனுமதிக்குது. அவங்க விரும்பி செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்கதுன்னு அதை ஒத்துக்க மாட்டோம், இஸ்லாம் ஒத்துக்கிற தயாரா இல்லை. பொன் வேம்பையன், உதயமார் தாண்டபுரம், நாச்சிக்குளம். உலகம் பூரா முஸ்லிம்கள் ஒன்று என்று சொல்லக்கூடிய காலத்தில் இஸ்லாம் மதத்தில் இருவேறு கொள்கைகள் உள்ள அமைப்புகள் உண்டா? ஐயா பொன் வேம்பையன் அவர்கள் உலகமெல்லாம் ஒரே மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் 2 பிரிவுகள் இருக்குதா என்று கேட்கிறார்கள்.
நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு யாராவது எதையாவது செய்வார்களேயானால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை என்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப டவுரி வாங்குறான் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு டவுரி வாங்குறான். அவன் தன்னை முஸ்லீம்னு சொன்னாலும் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை, இஸ்லாம் தடுக்குது. அதை முஸ்லீம்னு சொல்லி ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், இஸ்லாம் அதை கடுமையா தடுக்குது. அப்ப அவன் செய்யறதை இஸ்லாத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இந்த அளவுகோலைத்தான் இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் பிரிவு இருக்குதான்னு கேட்டா இல்லை. குர்ஆன் இப்படி பிரிந்து போவதை அனுமதிக்கவே இல்லை. நபிகள் நாயகமும் அப்படி மக்களை பிரிச்சாள்வதை வெறுத்தாங்க. தேசம் என்ற அடிப்படையில் கூட பிரிவினை இருக்கக்கூடாதுன்னாங்க. மனிதம் என்ற அடிப்படையில் எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் அவர்கள். பிரிவினை இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீம்கள்ட்ட இருக்குதானே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், இஸ்லாத்தில் இல்லை. முஸ்லீம்கள் எப்படி புரிந்து கொள்ளாமல் வரதட்சணை வாங்குகிறார்களோ, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் தண்ணி அடிக்கிறானோ, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் லாட்டரி சீட்டு வாங்குறான் விற்கிறான் முஸ்லீம் சொல்றவன், அதை இஸ்லாம் வன்மையா தடுக்குது. அப்ப இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை முஸ்லீம் பெயர் தாங்கிகள் செய்வது போல அவன் தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிவினைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறான். எப்படி உண்டாக்கி இருக்கிறான்? இஸ்லாம்னா ஒரே கடவுள் கொள்கைன்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. இவன் என்ன செய்யறான்னா, இறந்து போனவர்களை புதைச்சி வச்சுக்கிட்டு அதையும் கடவுள் சமாதியை வணங்கணுங்கிறான், நாவூராண்டவர்கிட்ட போ அப்படிங்கிறான். இதை நியாயப்படுத்துறதுக்காக அவன் தன்னை பிரிச்சுக்கிறான். இவன் செயலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு அவன்கிட்ட போய் கேளுங்க, இல்லம்மா குர்ஆன்ல எல்லாம் இல்ல. நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க, இல்லைன்றுவான். அட குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லலன்னு அப்புறம் இஸ்லாம்னு சொல்றாத, அது ஓ மார்க்கம்னு சொல்லு. நீ உண்டாக்குன மார்க்கம்னு சொல்லிக்க. குர்ஆன்ல இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள்ல பல பேர் அவன் பிரிஞ்சு கிடக்கிறான். நூத்துக்கணக்கான பேர் இருக்கான், ஒன்னு ரெண்டு இல்ல, 2 பிரிவை தான் ஐயா கேட்டாரு. நிறைய பிரிஞ்சு கிடக்கிறாங்க விளங்காம. அந்த கிரிக்கெட்டில் நடக்கும்போது கூட பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைமையை தான் முஸ்லீம்கள் மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மேற்கொள்றதுக்கு நான் விட சொல்றதுக்கு முன்னாடி விளையாட்டை பற்றி ஒரு பார்வையை நான் இஸ்லாத்தினுடைய பார்வையை உங்களுக்கு சொல்ல வந்துடுறேன். இஸ்லாத்தினுடைய பார்வை மட்டும் இல்ல, ஒவ்வொரு அறிவுஜீவிக்கும் அதுதான் பார்வையா இருக்கணும். விளையாட்டு என்பது ஒரு தேசபக்தியை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் கிடையாது, கிடையாது. விளையாட்டு என்பது இப்ப நான் ஒரு பிரிட்டிஷ் அணியுடைய விளையாட்டை கூட நான் ரசிக்கலாம். இந்திய அணியுடைய இங்கேயும் ஒழுங்கான ஆளா இல்லைன்னு சொன்னா பிரிட்டிஷாருடைய ஆட்டத்தை கூட நான் ரசிக்கக்கூடியவனா இருக்கலாம். இலங்கையுடைய அணிக்கு ரசிகனாக இருந்து கொண்டு அவன் இந்தியனாக இருக்கலாம். ஏன்னு கேட்டா, இலங்கையில போய் இந்திய அணியை ஆடும் பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அந்த ரசிகர்கள் கூச்சல் போடுற காட்சியெல்லாம் நம்ம டிவியில பார்க்கிறோம். அவங்க இந்த கிரிக்கெட்டை ஒரு தேசபக்தியுடைய அடையாளமா எடுத்துக்கிறது இல்ல. நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, இந்திய டீம்னா அதைத்தான் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உண்டாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அவன் எதையும் ரசிக்கலாம். பொருள்கள்ல கூட அப்படி இருக்குதே. இந்திய இருந்துகிட்டீங்க, நீ ஜப்பான் சட்டையை போட்டுட்டு இருக்கிற, கையில கட்டிக்கிற வாட்சி ஜப்பான் வாட்சி, போட்டுக்கிற சட்டை அமெரிக்கா சட்டை, செருப்பு இன்னொரு நாட்டில் தயாரிச்சுதான் இருக்குது. அப்ப அதுல எல்லாம் தேசபக்தின்னு சொல்ல முடியும். தேசபக்தின்னா தேசத்துக்கு துன்பம் வரும்போது, ஆபத்து வரும்பொழுது அதை காப்பதற்காக வேண்டி முன்னாடி நிக்கிறதுக்கு பேர் தான் தேசபக்தி. சும்மா விளையாட்டுல தேசபக்தி கிடையாது. விளையாட்டு அப்படி பார்க்க கூடாது. இது நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்கிறாங்கல்ல, அது தவறு என்பதற்கு நீங்க இந்த சென்னையில இப்ப நடந்த இந்த கிரிக்கெட் போட்டியை நீங்க பார்க்கலாம். சென்னையில இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் நடந்த அந்த கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தான் ஜெயிக்குது, இந்தியா தோத்துருது. இந்த முதல் ரவுண்ட்ல தோத்த உடனே பாகிஸ்தானுடைய ஜெயித்த வீரர்கள் அந்த ரவுண்ட்ல அந்த கிரவுண்ட்ல அப்படியே மட்டையை தூக்கி காட்டி அதை சுத்தி வர்றாங்க. ஆடியன்ஸ்ல எல்லா மக்களும் சேர்ந்து கரகோஷம் எழுப்பி கையை உயர்த்தி செஞ்சாங்க, அதை ரசித்தாங்க. ஜெயிச்சவன பாராட்டணும். இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது முஸ்லீம் எடுக்கல. முஸ்லீமும் கையை தூக்குனா, இந்துவும் தூக்குனா, கிறிஸ்தவனும் தூக்குனா, அந்த ஸ்டேடியத்தில் இருந்த அவ்வளவு பேரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 அந்த ஆடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்களா, அவங்க என்ன சும்மா உட்கார்ந்து வந்துருக்கலாம். பாக்கி உள்ள எல்லாரும் கையை தூக்கி மகிழ்ச்சியை தான் தெரிவிச்சான். இது இந்தியா போய் அங்க ஜெயிச்சாலும் அங்கே எப்படி வரணுங்கிற ஒரு விளையாட்டுல ஒருவன் ஒரு சதம் அடிக்கிறான்னு சொன்னா அந்த சதம் ஒரு நல்ல ஒரு விஷயம்னா எவன் அடிச்சாலும் பாராட்டணும், எவன் அடிச்சாலும் பாராட்டணும் நான் சொல்றேன். ஒரு 4 அடிக்கிறான்னு சொன்னா அது ஒரு அந்த விளையாட்டுல ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம்னா
அதை எல்லாரும் என்ன செய்யணும்? பாகிஸ்தான் அடிக்கும் போது அவன் கைதட்டி பாராட்டு தெரிவிக்கட்டும், இந்தியா அடிக்கும் போது அவன் பாராட்டு தெரிவிக்கட்டும், பாகிஸ்தான்காரனும் இப்படி அதை எடுத்துக்கொள்ளட்டும். விளையாட்டுல நல்லதை எடுத்துக்கிற வேண்டியதானுங்க. வெளிநாட்டு சினிமாவை பாக்குறீங்க, நல்ல காட்சினா விசில் அடிக்க மாட்டீங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஆள் நடிக்கிற என்ன பாக்குறீங்க? அப்படி பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து இந்த பொழுதுபோக்கு இதுகள்ல எல்லாம் வந்து இப்படி என்ன இப்படியான பார்வை வரக்கூடாது. ஆனா இது நீங்க நல்லா கவனிங்க, சில நேரத்தில் அப்படி வரும், வரக்கூடாது. நானும் ஒத்துக்கிடுவேன். அதாவது பாகிஸ்தான் விளையாட விட மாட்டோம்னு ஒருத்தன் சொல்லும் போது ஏதாவது பண்ணணும், ஒரு வேற ஒரு அந்த எந்த ஒரு இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, எந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. பாகிஸ்தான் ஆட விட மாட்டேன், உள்ளே காலத்தை வைக்க மாட்டேங்கிறான்ல, வைக்க மாட்டேங்கிறீங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்? அவனுக்கு ஒரு விசில் அடிப்பேன். இது இவன் வந்து இது தேசபக்திக்கு அளவுகள் ஆக்கும் போது வீம்புக்கு 4 பேர் பண்றான். இதையும் பண்ண தேவையில்லை, அந்த கிருக்கும் பண்றான், அந்த கிருக்கும் பண்ண வேண்டியது இல்ல, பொதுவா இருந்துட்டு போயிடலாம். அப்படி 4 இருக்கணும், இதையும் பண்றானுவான். அவன் இல்லைன்னு சொல்லல. அது வந்து எல்லா தரப்புலையும் உள்ளது. எல்லாருக்கும் இந்த விளையாட்டு ஒரு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றா கருதுறதுனால ஏற்பட்டது. விளையாட்டுக்கும் தேசபக்தி சம்பந்தம் இல்லைன்னு விளங்கிட்டா ஒண்ணும் கிடையாது. ஜாதி இந்துக்கள் முஸ்லீம்கள்ல இல்ல அப்படிங்கிறீங்க. ஆனா அங்க ராவுத்தர் மரைக்காருக்கு கூட பொண்ணு கொடுக்கறாங்கிறீங்க. ஆனா அது நடைமுறையில வித்தியாசங்கள் இருக்கு. அகமண முறை அப்படி மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சில இடத்துல கருத்துக்கள் வலுவா இருக்கு. இப்ப உதாரணமாக அதிராம்பட்டினத்துல கூட நடுத்தருல இருக்கவங்க மேல தெருவுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல. இது ஒரு கருத்து வலுவா இருக்கு. இது நான் சொல்லல, இது பிரச்சாரத்தை யாரு அப்படின்னா இங்க பட்டுக்கோட்டையில பேசப்பட்டிருக்கு பொதுக்கூட்டத்தில் ஒரு இயக்கத்தால. அது ஒரு அது எங்களுக்கு தெரியாது, அவங்க கலப்பதான் எங்களுக்கு தெரியுது. அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கலப்பிருக்காங்க. அதே போல மதுக்கூர்ல ராவத்தர்களுக்கு மரைக்காரர்களுக்குன்னு 2 பள்ளிவாசல் இருப்பதாக ஒரு பிரச்சாரம் இங்க வலுவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இது ஏன் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து அதிராம்பட்டினத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சாதி இல்லைன்னு சொன்னீங்க. சாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்தா உங்க அதிராம்பட்டினத்துல என்ன பண்றீங்கன்னா மேல தெருவா கீழே என்ன தெருவு சொன்னீங்க? நடுத்தருக்காரங்க மேல தெருக்காரங்களோட சம்பந்தம் வைக்க மாட்டாங்களா? ஏதோ 2 தெருவு ஐயா சொன்னார்கள். ஆனால் நடுத்தருக்காரங்க மேல தெருவோட சம்பந்தம் வைக்கிறது இல்ல, அது மாதிரியா நடந்து கொள்றார்கள். அந்த வேறுபாடை வந்து அவங்க காட்டுறாங்க. பள்ளிவாசல் கூட 2 பள்ளிவாசல்கள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பள்ளிவாசல் விஷயத்துக்கு வந்துடுறேன். பள்ளிவாசல் 2, 3 பள்ளிவாசல்கள்லாம் இருக்குது. அதில் மதுக்கூர் இல்ல, பல ஊர்கள் இருக்கு. மதுக்கூர் மாத்திரம் இல்ல, பல ஊர்கள் இருக்குது. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த வழிபாட்டு முறை சம்பந்தமான வேறுபாடை தவிர, அதாவது உதாரணமா அந்த தொழுகையில ஓதும் பொழுது ஆமீன் என்று ஒரு சாரார் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு சாரார் சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போயிருவாங்க. சத்தம் போடாம சொல்லணுங்கிறவங்க வாய்க்குள்ள சொல்லணுங்கிறவங்க இந்த பள்ளிவாசலுக்கு போவாங்க. இது வந்து ஜாதி வேற்றுமை கிடையாது, வழிபாட்டு முறையில் அவர்கள் புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட ஒரு வேற்றுமை. அதனால இவர் அங்க போகக்கூடாது, அவர் இங்க போகக்கூடாதுன்னு கிடையாது. அந்த இமாமா இருக்கக்கூடியவர் வந்து சத்தம் போட்டு அதை நடத்துவாரு. இதுல அமைதியாக நடத்துவார்கள். அமைதியாக வழிபாட்டை வச்சுக்கிறோமே, சத்தம் போட்டு வச்சுக்கிறோமே அப்படிங்கிறதுனால வந்ததே தவிர, இது வந்து இவர் ராவுத்தருக்கு இப்படி மரைக்காருக்கு இப்படின்னு வந்தது இல்லை. ஒரு சாதி அடிப்படையில் வந்தது கிடையாது. அதுல வந்து இவருக்கு பிறந்தவர் அதுல இருப்பார், அவருக்கு பிறந்தவர் இதுல இருப்பார், அப்படி உண்டு. அதாவது சத்தம் போட்டு படிக்கணும்னு சொல்லக்கூடியவருடைய மகன் அதுல இருப்பாரு, அவருடைய மகன் இதுல இருப்பாரு. பிறப்புல வர்றது இல்லை இது. இதை நீங்க விளங்கிக்கிறேன். பள்ளிவாசலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அது வழிபாட்டு முறைக்காக வேண்டி 2, 3, 4 வழிபாட்டு முறைகள்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து 4 வகையான பள்ளிவாசல்கள் சில ஊர்கள்ல இருக்குது. ஆனா இந்த சம்பந்தம் பண்றதுல இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே, அது உண்மையா இருந்தால் பயங்கர டேஞ்சர். அப்படி இருக்குமானால் அதிராம்பட்டிருந்த ஆளுங்க மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரான ஆளுங்க யாரும் கிடையாது. அப்படி உண்டா? உண்டு தானே? உண்டுன்னா அது மாற்றணும். இஸ்லாத்தினுடைய இப்படி, அதாவது இதை வந்து இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பே சாதி இல்லைங்கிறது. அப்ப சாதி இல்லை, அந்த வேற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தெருவில் எடுக்க மாட்டேன், அந்த தெருவு பண்ண இந்த தெருவில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்து அப்படி ஒரு பழக்கம் இருக்குமையானால் அதை இந்த நிமிஷத்தோட குழி தோண்டி புதைக்கணும். இல்லைன்னா நீங்க இஸ்லாத்துக்கு ஒரு தவறான ஒரு கருத்து, அவர் இஸ்லாத்துடைய கருத்தை தான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க நிலையிலிருந்து இந்த குரானை படிச்சு பார்த்தா இஸ்லாத்தை விளங்கிடுவாங்க. இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்தா படிப்பாங்க, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களை வந்து பார்ப்பாங்க. நீங்க பண்றது இஸ்லாம்னு விளங்கிடுவாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய எந்த இந்த வேற்றுமையை, குலப்பெருமையை, மொழி பெருமையை, சாதி பெருமையெல்லாம் நபிகள் நாயகம் காலில் போட்டு விதிச்சாங்களோ அந்த பெருமையை வந்து நீங்க திரும்ப உயிர்ப்பித்தீர்களே, ஆனால் இஸ்லாத்தினுடைய முதல் எதிரிகள் நீங்கள் தான், சந்தேகமே கிடையாது. ஓப்பன் அந்த அதிராம்பட்டிருந்த ஆளுகளுக்கு நேரடியாகவே நான் எச்சரிக்கையாக சொல்றேன்.
அதை நீங்க அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அப்படி இல்லைன்னு இதே பகுதியில மாத்தி காட்டிட்டு நீங்க கையை தூக்கணும். அதான் அதுக்குள்ளது. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் கூடிய சீக்கிரத்துல. அதே மாதிரி ஐயா அவர்கள் அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும். அல்லாஹ் வந்து அதுக்கு துணை செய்யணும். அதே மாதிரி அந்த கேள்வியை ஐயா கேட்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் அதை உடைச்சு காட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லணும், செஞ்சு காட்டணும். அதை வந்து நான் உங்கள்கிட்ட கோரிக்கையா வச்சுக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு புது செய்திங்க, எங்கேயும் இல்லை. நீங்க அதிராம்பட்டினத்தில் ஐயா பார்த்து உன்னிப்பா கவனிச்சிருக்கிறீங்க. எங்க கவனத்தை எங்க ஊர்ல கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. அதிராம்பட்டினத்தில் இருக்குங்கன்னா பெரிய வருத்தப்படக்கூடிய செய்தி. இது நீங்க வந்து மாத்திக்கிறீங்க இருக்குமானால். சார் இஸ்லாம்ல வந்து இந்த தலாக்குன்னு சொல்றாங்களா சார்? இப்ப நாங்க விவாகரத்து பண்ணா பஞ்சாயத்துல இருந்து கோர்ட் வருது 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் தலாக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லி பிரிஞ்சிடறாங்க. அதே நேரத்துல ஒரு குழந்தைக்கோ இல்ல அவங்களுடைய பிற்காலத்துக்கு அது வந்து எங்களுக்கு வந்து விடோ சர்டிபிகேட்டோ அல்லது டைவர்ஸ் சர்டிபிகேட்டோ கவர்மெண்ட்ல கேக்குறாங்கன்னு வச்சுங்க, நாங்க போய் எடுத்து வந்துடலாம். நீங்க எல்லாம் எப்படி சார் அதை எப்படி அதை ஏத்துக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் கொஞ்சம் விவரமா சார். தலாக்குங்கிற அந்த விவாகரத்து சட்டம் இருக்குல்ல, அந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த நாட்டில் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விவாகத்தை அவர்களை ரத்து செய்து கொள்ளலாம். அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனத்திலேயே, ஷரியத் சட்டம்ங்கிற பெயர்ல. முஸ்லிம் அல்லாத வேற எந்த சமுதாயமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களாக தலாக்கு செய்ய முடியாது, விவாகரத்து செய்ய முடியாது. நீதிமன்றத்தை அணுகணும், தக்க காரணம் சொல்லணும், சில வருடங்கள் காத்திருக்கணும், வழக்குகள் நடக்கும். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அனுமதித்தால் தான் விவாகத்தை ரத்து செய்ய முடியும். இப்படியான பாரபட்சம் இருக்குது. முதல்ல இதுல இது கூட ஒரு கொடுமை மாதிரி கூட சிலருக்கு தோன்றுது. ஏன்னா அது அவங்க அந்த கோணத்தில் இந்த கேள்வி கேட்கல, இருந்தாலும் கேட்காட்டாலும் சுட்டி காட்டணும், அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதுல இந்த தலாக் விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தலாக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் எப்படி தவறாக இந்த உலகமே புரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி தான் இந்த தலாக் விஷயத்திலையும் தவறாக புரிந்து கொண்டு அதை வந்து ஏதோ ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை வந்து ஒரு கொடூரமான சட்டமாக சித்தரிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விவரமாவே இந்த தலாக்கை நான் சொல்லிவிடுறேன். அதாவது தலாக்குங்கிறது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாத்துல பெண்களுக்கும் உண்டு. விளங்கிக்கிறங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. எது சரிங்கிறது ரெண்டாவது புரிஞ்சுக்கிறோம். முதல் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, என்ன காரணத்தினாலே பிடிக்கல, பிடிக்காம போனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அப்படி பிடிக்கலன்னு சொன்னா அவர் மனைவி விவாகரத்து செஞ்சுக்கலாம். வேணா நீ தனியா வேற கல்யாணம் பண்ணிட்டு போ, நான் வேற கல்யாணம் போறேன்னு போயிடலாம். மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னு வைங்க, அப்பவும் இஸ்லாம் அதே சொல்லுது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஒத்துக்கிற மாட்டேங்குது இஸ்லாம். புருஷன் குடியாருனா அல்ல வேற எதுவும் சரியில்லையா, ஆண்மையே இல்லையா, நீ வாழ்ந்தான் தீரன்னு இஸ்லாம் சொல்லல. அதையும் ரத்து செஞ்சிடலாம். ஒரு மனைவி நினைத்தாலும் கணவனை ரத்து செய்யலாம், கணவன் நினைத்தாலும் மனைவி ரத்து செய்யலாம். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த உரிமையை இஸ்லாம் வந்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் ஒப்படைச்சிருக்குது. ஏன்னா கல்யாணத்தை நான் தானே பண்றேன், நான் பண்ண கல்யாணத்தை நான் தான் ரத்து செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. வேற மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த நாட்டில் சட்டம் இருக்குன்னு கேட்டா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்கல அல்லது புருஷனை பிடிக்கல, 2 பேர் யாரா இருந்தாலும் சரி அவங்களா பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தெரிவித்து கோர்ட்டு சரின்னு சொன்னா தான் அதை விவாகரத்து கொடுப்பாங்க. இந்த 2 நிலைமை உலகத்துல இந்தியாவில் இருக்குதுன்னு வைங்களேன். 2 சட்டம் இருக்குது. முஸ்லீமுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் இந்த தலாக்குல, முஸ்லீம் அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் இந்த சட்டம். ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், நாத்திகரா இருந்தாலும், அவர் கம்யூனிஸ்டுக்காரரா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும் அவர் கோர்ட்லாம் போய் தலாக்கு செய்யணும், விவாகரத்து பண்ணணும். அவரா செய்ய முடியாது. இந்த 2ல எது நல்லது என்பதை, அதில் ஏற்பட்ட விளைவுகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? நீங்க அடிக்கடி பேப்பர்களை பாக்குறீங்க, பேப்பர்ல வரக்கூடிய முக்கியமான செய்தி, இந்த செய்தி வராத நாள் ஒரு நாள் கூட இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன செய்தின்னா, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு, இப்படி ஒரு செய்தி இன்னைக்கு பார்த்தாலும் இருக்கும். இன்னைக்கு உள்ள அவ்வளவு பத்திரிக்கையும் பரட்டி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கும். நான் இன்னைக்கு பேப்பர் ஒன்று படிக்கல, நேற்று பார்த்தாலும் இருக்கும், நாளைக்கு பார்த்தாலும் இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தாலும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி இடம்பெறாத நாளே இல்லை என்ற அளவுக்கு அன்றாடம் ஸ்டவ்கள் வெடிக்கின்றன. வெளியே உலகத்துக்கு வர்ற செய்தி மாத்திரம், அன்றாடம் இளம் பெண்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளவி பத்த வைக்கிற ஸ்டவ் வெடிக்கவே மாட்டேங்குது, அது தனி விஷயம்.
இளம்பெண்கள் பற்ற வைக்கிற ஸ்டவ் மாத்திரம் தான் வெடிக்குது. இது ஏன் வெடிக்குது என்பதற்காக மத்திய அரசுல ஒரு குழுவை போட்டு ஆய்வு பண்ணும் பொழுது நாடாளுமன்றத்தில் தெரிவித்த தகவல் என்னன்னு சொன்னா, மனைவியை பிடிக்காத கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கொளுத்திவிட்டு அதை மனைவி மாமியார் எல்லாம் சேர்ந்து வரதட்சணைக்காக வேற பல காரணங்களுக்காக கொளுத்துகிறார்கள். அது ஸ்டவ் வெடித்து அந்த மரணம் நிகழ்ந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதை உலகம் ஏற்க வேண்டியதுக்கு சாட்சி இருக்காத. பொண்டாட்டியோட தனியா ஒருத்தன் போனா 2 சாட்சியமா கூட்டிட்டு போவான், அவன் தனியா தான் போவான், சாவடிச்சா வெளியே சாட்சி இருக்காது. அந்த வசதி இருக்கிற காரணத்தினால இது நிரூபிக்க முடிய மாட்டேங்குது. இதனாலதான் இளம்பெண்கள் மாத்திரம் சாவுறாங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கை தெரிவிக்கப்படுது. இப்ப இந்த நிலைமைக்கு என்ன காரணம், இந்த ஸ்டவ் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்கு பிடிக்கல, மனைவிய பிடிக்கல என்ற உடனே நீதிமன்றத்துக்கு போனான். நீதிமன்றத்துக்கு போனா 3 வருஷம் இழுக்கும், காசு வேற செலவு பண்ணணும், 3 வருஷம் வேற இழுக்கும். 3 வருஷம் எது காத்துக்கிட்டு இருக்கணும், பேசாம ஸ்டவ் வெடிச்சுட்டா முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்னு அனுப்பிவிட்டு அடுத்த கல்யாணத்தை அடுத்த வாரம் அனுப்பிடுறான். மனைவியை பிடிக்கலேங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்த கணவன் பிரிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை அவன்கிட்ட நீங்க கொடுக்காத காரணத்தினால நீங்க என்ன செய்றீங்க, பாதுகாப்பு நினைக்க தலாக்கு விட்டான்னு நினைக்கிறீங்க. ஒரேடியா தலாக்கு விட்டு அனுப்பிடுறானே, அவன் உலகத்திலிருந்து தலாக்கு விட்டுறான். குடும்ப வாழ்க்கையிலிருந்து மாத்திரம் விடாம உலகத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு கொளுத்தி விட்டு போயிடுறான். இந்த விவாகரத்தை லேசாக்கி இருந்தால், பிடிக்கல வேற கல்யாணம் பண்றதுக்கு தானே இதை பண்றான். இப்போ உசுரோட வாச்சி வேற ஒரு புருஷனோட யாச்சி அவள் வாழ முடியும். இது ஒண்ணு பாக்குறீங்க. சரி, இவ்வளவு கொடூர மனம் இல்லைன்னு வைங்க, கொளுத்துற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த கொடூர மனசு வராது. இவ்வளவு கொடூர மனம் இல்லைன்னா என்ன செய்வான் தெரியுமா, அவன் நீதிமன்றத்தில் போய் எந்த காரணத்தை சொன்னால் விவாகரத்து கிடைக்குமோ அந்த காரணத்தை சொல்லுவான். அது இருக்காது இவள்கிட்ட. அதான் நீதிமன்றம் காரணம் கேட்கும்ல, ஏன் விவாகரத்து, இந்த அவனோட படுத்து கிடந்தா, அப்பதான் நீதிமன்றம் ஒத்துக்கிறோம். வேற காரணம் சொன்னா ஒத்துக்கிறாது. இவனுக்கு பிடிக்காததுக்கு வேற காரணமா இருக்கும். ஆனால் இவன் நீதிமன்றத்தில் சொல்ற காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டா, எதை சொன்னா நீதிமன்றம் ஏத்துக்கிறோமோ அந்த காரணம். எதை சொன்னா ஏத்துக்கிறேன், ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் நடத்த சரியில்லைன்னு பொம்பளைக்கு சொன்னாதான் நீதிமன்றம் ஏத்துக்கணும். பொம்பளை விவாகரத்து கேட்டா ஆண்மை இல்லைன்னு சொன்னாதான் நீதிமன்றம் ஏத்துக்கணும். 2 பேருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான், விவாகரத்து கேட்டானா, பொண்டாட்டி வந்தானா வீட்டுல இருந்து, அந்த ஒருத்தன் படுத்து கிடந்துச்சா பார்த்தனா அதனால வேணான்றான். நீதிமன்றம் அதை ஏத்துக்கிட்டு கொடுத்துரும். இப்படி ஒரு பழியை சுமந்து கொண்டு விவாகரத்து வாங்கி நீ என்ன கிழிக்க போற, இந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு, அப்புறம் இன்னொருத்தன் கட்டிக்கிறவானா. நல்ல பெண்ணு கூட நடத்த கற்றவள் என்ற பேரோட நான் பெரும்பாலும் விவாகரத்து வாங்க முடியும். இதுதான் அதுல உள்ள யதார்த்தமான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சட்டுப்போட்டு முடிவெடுக்க தவறணும்னு சொன்னா பாரதூரமான விளைவு ஏற்படும். அதுக்குத்தான் இந்த தலாக்குங்கிறத இஸ்லாம் கொடுத்திருக்கு. இதுதான் அந்த தலாக்குடைய இஸ்லாமிய தலாக்குடைய ஒரு தாத்பரியம். முக்கியமான கேள்வி என்ன நீங்க அவங்க கேட்கிறாங்கன்னா, இந்த தலாக்கு செய்யப்பட்ட விதவைங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, அதான் முக்கியமான கேள்வி. இது அவங்க கேட்கல. 2 எது நல்லதுன்னு அவங்க கேட்கல. நீங்க எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம், நான் சொல்லி இருந்தேன். கேட்டால் சங்கடப்படுவோம் நினைச்சு கூட கேட்காம இருந்தது. இதைத்தான் அவங்க கேட்டிருக்கணும். தலாக்குல இதான் ஒரு கொடுமையா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நீங்க கேட்டிருக்கணும், கேட்கல. சர்டிபிகேட் எப்படி வாங்குறதுன்னா ஒண்ணும் வேண்டியதே கிடையாது. ஒரு ஜமாத்துல எழுதி கொடுத்தாலே நீதிமன்றத்தில் எங்களுக்கு செல்லும். முஸ்லீம்களுக்கு இந்த விவாகரத்து எங்க முன்னாடி நடந்துச்சு, நாங்க அதை ஏற்றுக்கொண்டோன்னு ஒரு லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கன்னா முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அந்த சர்டிபிகேட்டை செல்லும். மற்றவங்களுக்கு எல்லாம் விவோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்க, கோர்ட்ல இருந்து ஆர்டர் கேட்பாங்க. முஸ்லீம்களுக்கு இந்த தலாக் விஷயத்துல, கல்யாண விஷயத்துல, பாகப்பிரிவினை விஷயத்துல, வக்ஃபு விஷயத்துல, இந்த 4 விஷயத்துல தனி சட்டம் இருக்கு. எல்லாத்துலயும் கிடையாது. எல்லாத்துலயும் பொது சிவில் சட்டம் தான் உலகத்து இந்தியாவில் இருக்குது. இந்த 4 விஷயத்துல எங்க மதத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களுக்கு அந்த மாதிரி 4 விஷயம் இருக்குது. இந்துக்களுக்கு 4 விஷயம் இருக்கு. எப்படி அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம்னு சொல்லி கூட்டு குடும்பம் மாதிரி அவங்களுக்கு வரி கிடையாது. இந்துக்களுக்கு வரி விலக்கு உண்டு, அவங்களுக்கு சலுகைகள் உண்டு. அப்படியான விஷயத்துல இந்த 4 எங்களுக்கு இருக்குது. இந்த 4ல எங்க மார்க்கப்படி உள்ள ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு லெட்டர் பேர்ல கொடுத்தா கூட நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விடோவுக்குரிய அந்த சலுகைகளை தரும். அதை ஏற்றுக்கொள்ளணும். எந்த கிராம அதிகாரி, அரசு அதிகாரி தேட வேண்டியதில்லை. சமூக நல்லிணக்கம், சமய ஒற்றுமை இவைகளுக்கு இன்று பிரதானமாக தடையாயிருப்பது மக்களின் ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்குதான். இந்த ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்கை உடைத்தெறிவதற்கு இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் மார்க்கம் உண்டா?
சமய சொற்பொழிவுகள் எல்லாமே சமூக சீர்திருத்தத்திற்கு தான் வழிவகுத்திருக்கிறதே தவிர சமூக புரட்சிகரமான மாற்றத்திற்கு வழிவகுக்கவில்லை. இரண்டாவது, சமயம் அறிவியலுக்கு எதிரான ஒரு அம்சம். அறிவியல் வளர்ச்சிக்கு சமூகம் பலமுறை தடைக்கற்களாகவே இருந்திருக்கிறது. இந்த தடைக்கற்களை போக்குவதற்கு இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் சமரச போக்கோ அல்லது திறந்துவிடும் போக்கோ இருக்கிறதா? குறிப்பாக உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோ என்ற விஞ்ஞானியை அன்றைய கிறிஸ்தவ மதம் சிறை தண்டனை அளித்து கொடும் செயல் செய்தது. ஆகவே சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய ஒற்றுமைக்கும் ஏற்றத்தாழ்வை போக்குவதற்குரிய மார்க்கங்கள் இருக்கும் சொல்ல வேண்டும். இஸ்லாம் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை சொல்வதோடு நின்று கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விவரத்தையும் சொல்ல வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஸ்ரீ ராமசாமி அவர்கள் அருமையான 2 கேள்விகளை நம்ம முன்னாடி எழுப்பியிருக்கிறார்கள். அதோட நாங்க என்ன செய்திருக்கிறோங்கிற ஒரு துணை கேள்வியையும் சேர்த்து 3 கேள்விகளாக கூட எடுத்துக்கொள்ளலாம். 3 செய்தியை கேட்டிருக்கிறாங்க. அதுல முதல் கேள்வியாக அவங்க 2வது கேட்ட கேள்வி முதல்ல எடுத்துக்கிறோம். அப்புறம் முதல் கேள்வி நான் 2வது எடுத்துக்கிறேன். அதுல ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த அறிவியலுக்கு, இந்த நவீன காலத்தினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு, விஞ்ஞான ஆய்வுகளுக்கு ஒவ்வொரு சமயமும் எதிராகவே இருந்திருக்கிறது. கலீலியோ பூமி உருண்டைங்கிறதுக்காக வேண்டி அவர்களை கிறிஸ்துவ சமுதாயம் மதத்தலைமைப்படுத்திய பாடு அதையெல்லாம் அவர் நினைவுபடுத்தினாரு. இதை பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லுதுங்கிறது தான் பிரச்சனை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் உண்மைகளை கலீலியோ சொல்வதற்கு முன்னாடியே சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றேன். குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், ஆகாயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கோள்கள் என்று உருண்டை வடிவமானது இஸ்லாம் தான் டிக்ளேர் பண்ணுது. அத்தனையும் தத்தமது பாதைகளிலே சுழன்று கொண்டு இருக்கின்றன. இப்படி குர்ஆன் சொல்லுது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே. அவன் கலீலியோ பூமி உருண்டைன்னு சொல்வதற்கு முன்னாடியே இந்த பூமி உருண்டை என்றும் சொல்லி, உருண்டை என்று சொன்னது மாத்திரம் இல்லாம அது சுத்திக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதையும் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால அறிவியலுக்கு இஸ்லாம் முட்டுக்கட்ட போடல. இன்னும் சொல்ல போனா யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பூமி எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முஸ்லிம்கள் ஆராய்வார்கள். ஆராய்பவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுதுங்க. அதை சிந்திக்கணுமா? சும்மா பூமியில இருக்குது வாழ்ந்தோம் திண்டம் போனோம் இருக்க கூடாதான். இந்த வானங்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அறிவியலுக்கு எந்த வகையிலும் தடை இல்லைங்கிறது மட்டுமல்ல, அதை தூண்டுது இஸ்லாம். அறிவியலை நீங்க ஆய்வு பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தூண்டக்கூடிய மார்க்கம். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் சொல்லுது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். இது குர்ஆனுடைய வசனம், அரபி டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு என்ன பொருள் கேட்டா, மனிதர்களே இந்த பூமியை விட்டு வெளியே போய் பல்வேறு கோணங்களுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். அதாவது விண்வெளி பயணத்தை சொல்லுது. பூமிக்கு மேல போய் வானத்துடைய எல்லா கோணங்களையும் நோக்கி நீங்கள் புறப்படுவதாக இருந்தால் செல்லுங்கள். ஆனால் லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய சுல்தான் பவர். மன்னரை கூட சுல்தான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பவர் இருக்கிறதுனால. இல்லா பி சுல்தான், அதுக்குரிய பவர் இல்லாமல் நீங்கள் அங்க செல்ல முடியாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, போக முடியும் என்றும் சொல்லுது. முடிகிறது இப்படியே போக முடியாது, அதுக்குன்னு ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உண்டாக்கணும், கண்டுபிடிக்கணும், தயாரிக்கணும். அந்த சக்தியை கண்டுபிடித்து நீ செல்ல முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வரலாறு நபிகள் நாயகத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் உள்ள வரலாறுகள்ல அறிவியலை கண்டுபிடித்த யாரையும் அவன் இஸ்லாமிய சட்டத்தை மீறிவிட்டான் என்று 14 நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டிலையும் எந்த ஊர்லையும் கண்டிக்கப்பட்டது கிடையாது. கலீலியோவுக்கு நடந்த மாதிரி, என்ன ஐயா அவர்கள் கூட கலீலியோவை உதாரணம் காட்டின மாதிரி ஒரு அப்துல் காதரை முஸ்லீம் மத தலைமை அப்படி செஞ்சுச்சுன்னு காட்ட முடியாது. நீங்க வரலாறு நடிகளை தேடி பார்த்தாலும் சரி, அறிவியலை ஒருவன் கண்டுபிடித்ததற்காக அவன் ஊக்குவிக்கப்பட்டிருப்பானே தவிர, அல்லது ஊக்குவிக்கப்படுற அளவுக்கு விவரம் இல்லாட்டி கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்களே தவிர, யாரும் இந்த அறிவியலை சொன்னதுக்காக கண்டிக்கப்பட்டதே கிடையாது. பூமி உருண்டை என்று சொன்னாலும் தட்டை என்று சொன்னாலும் அது 2 விதமான கருத்தையும் சொல்வதற்கான வாசலை திறந்து விட்டிருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால இன்றைக்கும் நீங்கள் அறிவியலில் ஈடுபடலாம்,
ஆய்வு செய்யலாம், செய்யணும், இன்னும் சொல்ல போனா செய்யணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதனால அந்த அறிவியலுக்கு மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது இந்த சமயங்கள் எல்லாம், அடுத்த அவருடைய கேள்வி வந்து சமயங்கள் எல்லாம் வந்து அந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வதில்லை, சமயங்கள்னால வந்து மக்களுக்கு தேவையான அந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வதில்லைங்கிறது தான் அடுத்த கேள்வி. உங்ககிட்ட கேட்டு ஒன்று, புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு காலத்துல சில புரட்சி வந்து சாதாரணமாயிரும். ஒரு காலத்துல, அதாவது விதவை மனம் என்பது இன்னைக்கு புரட்சியா? இன்னைக்கு விதவை சாதாரணம் நடந்துகிட்டு இருக்குது. புரட்சிங்கிறது எப்போ வரும்னு கேட்டா, ஒரு காலத்துல மறுக்கப்பட்டு அது கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஆக்கப்பட்ட நேரத்தில் யாராவது உடைச்சி காட்டினா அதுக்கு பேர் தான் புரட்சின்னு சொல்லுவோம். அதான் புரட்சின்னு சொல்றது. இன்றைக்கு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட விதவா விவாகம் என்பது ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. இந்த விதவா விவாகத்துக்கு யாராவது குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பயங்கரமான ஒரு புரட்சியை உலகத்தில் செஞ்சுட்டா சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விதவா விவாகம் செய்ய சொல்லி வலியுறுத்தி அதை ஒரு நெறியாகவே உலகத்துக்கு வழங்கிட்டு போயிருக்கிறாங்களே. அந்த காலத்தில் இதை செய்வது என்பது எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சில பேர் ஏத்துக்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த விதவா விவாகத்தை, விதவைகளுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய பாவமாக இன்னைக்கும் நினைக்கக்கூடிய காலத்துல 1400 வருஷத்துக்கு முந்தி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்வதாக இருந்தால், இது வந்து நபிகள் நாயகம் ஒரு பெரிய புரட்சியாளர் இல்லாம என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய புரட்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவனே நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு உரிமையை ஒரு மத தலைவர் செஞ்சிருக்கிறார் சொன்னா அது நபிகள் நாயகம் புரட்சி தான். இன்றைக்கு சிலைகளின் பெயரால சிலைகளுக்காக மனிதன் தலையெல்லாம் உருண்டுகிட்டு இருக்குது. எனக்கு சிலவை உனக்கு சிலவைங்கிறான். வச்சவன சிலைக்கு செருப்பு மாலை போட்டானா அதோட 1000 தலை உருண்டுருது, 100 தலை காலியா போயிடுது. இன்னைக்கு நானுக்கு சிலைக்காக வேண்டி பேருக்காக வேண்டி, அப்ப இந்த சிலை என்பதற்காக வேண்டி இவ்வளவு பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி யாரும் இனிமே சிலை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிறைவேற்றி இதை போய் புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இந்த புரட்சியை விட தனக்கு கூட சிலை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனார், அது புரட்சி இல்லையா? எந்த முஸ்லீம்டாவது கேளுங்க, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி தான் நாங்கெல்லாம் வந்தோம். யாரு எந்த சாதியில இருந்தோம் யாருக்கும் தெரியாதுங்க. தீண்டாமை எப்படி ஒழிச்சிருக்கோன்னு பாருங்க. தீண்டாமைய வேரோடும் வேரடி மண்ணோடு ஒழிச்சு நாங்கள் எந்த குலத்திலிருந்து வந்தோம் என்பதை நாங்களே மறக்கிற அளவுக்கு, நாங்களே எங்க உள்ளத்திலிருந்து தூக்கி எறிகிற அளவுக்கு, எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இதை இன்னைக்கும் ஒழிக்க முடியாத ஒன்றை ஒழிச்சு காட்டுவது புரட்சியா இல்லையா? மதத்தின் பெயரால சுரண்டலை ஒழிச்சிருக்கிறோம், மதத்தின் பெயரால் இந்த சாமியார்னு சொல்லி ஏமாத்துறானே அதை ஒழிச்சிருக்கிறோம், சோதிடம் சாதகம் தாயத்து அது இது பேய் பிசாசு என்று சொல்லி மக்களை வந்து பயமுறுத்துறானே அதை ஒழிச்சு காட்டியிருக்கிறோம். நான் காட்டல, நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தி ஒழிச்சு காட்டியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை உசுரோடவே கொளுத்துனா, உசுரோடவே பதச்சி சாவடிச்சான். இன்னைக்கு சிசு கலைப்பு செய்யறாங்களே அந்த உத்தமபாளையத்தில எல்லாம் உசிலம்பட்டியில எல்லாம், அது மாதிரி விட கொடுமையா பெத்த குழந்தைய கொண்டு உசுரோட புதைச்சான் பொம்பளை பிள்ளைய, அதை உடைச்சி காட்டினாங்க நபிகள் நாயகம் அவர்கள். கடைசியா உள்ள புரட்சி என்னன்னா, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு மாத்திரம் தான் புரட்சின்னு பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழிச்சாங்களா நபிகள் நாயகம் அவர்கள்? அதை ஒழிச்சாங்களான்னு கேட்பாங்க. அது ஒன்றுதான் கேட்க முடியும், அதை வந்து எவரும் ஒழிக்க முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வை வந்து எந்த சித்தாந்தத்தின் மூலமா உலகத்திலிருந்து ஒழிக்க முடியாது. பொருளாதாரத்தில் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இருக்கிறான்ல, அந்த சித்தாந்தத்தை ஒழிக்கிறதா இருந்தால் அதுல ஒண்ணுதான் ஏற்படும். நீங்க அந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் நீ வருத்தப்படக்கூடாது, நீங்க ஆழமா சிந்திக்கணுங்கிறக்கா நான் சொல்றேன். எப்படி? இப்ப சின்ன உதாரணத்துக்காக வேண்டி இப்ப கம்யூனிசம் அந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னாங்க. நல்ல நோக்கத்தில் இந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது எல்லாரும் கிடைக்கணும், சமமா இருக்கணும்னு சொல்லி, அது ஒரு நல்ல நோக்கம் தான். நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் சமமா நடத்தப்படணும் என்ற அந்த சித்தாந்தத்தின்படி எல்லாரும் அந்த ஆட்சியில் கூட சமமா நடத்தப்பட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா முதலாளி மாறுவாங்க, பொலிட் பீரோக்கள் முதலாளிகள் வருவாங்க. அந்த இடத்துல பொலிட் பீரோக்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து சாதாரண ஆளுகளுக்கு இருக்காது. நீங்க அதாவது இவனுக்கு தோட்டிக்கும் பொலிட் பீரோ உறுப்பினரும் ஒரே மாதிரி கார்ல போவாங்களா? ஒரே மாதிரி வீட்டில் இருக்க முதலாளி மாறுறாரு, அவ்வளவுதான் அங்க நடக்குது. அதாவது அந்த வித்தியாசத்தை சுத்தமாக உடைச்சு தள்ள முடியுமானா முடியாதுங்க. என்ன வகையில ஆச்சு, ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அது இயற்கையிலேயே எந்த சித்தாந்தத்தினாலையும் ஒழிச்சு காட்டணும் இல்லை. இதுவரைக்கும் உலக வரலாற்றில் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காலகட்டத்திலாவது ஒழிக்கப்பட்டுச்சுன்னு காட்டணும்ல. எது ஒரு சாத்தியமான தத்துவம் சொன்னா, ஒரு தத்துவத்தை சொல்றோம், கேட்க நல்லா இருக்கிறதெல்லாம் சாத்தியமானது கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் அழகா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்குது, இருக்க முடியுமா?
நம்ம எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கு. இருக்க முடியுமா? நம்ம எல்லாருமே 25 வயசு வாலிபனாவே எப்பவும் இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கும். இருக்க முடியுமா? நம்ம நல்லா இருக்கிறதை எல்லாம் நம்ம ஏத்துக்கிற கூடாது, முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நாம கேட்கிறோம் எல்லாரையும் பொருளாதார நிலையில சமமாக ஆக்கி ஒரு 10 வருஷம் சமமா இந்த ஊர்ல இருந்துச்சுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எந்த சித்தாந்தத்தின் மூலமாகவாவது இல்ல. அதனால என்ன செய்யலாம்? சுரண்டல்களை ஒழிக்கலாம். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏழைகளுக்கு கூலி தர மறுக்கிறானே அதை ஒழிக்கலாம். அந்த கூலியை நிர்ணயம் பண்ணலாம், அதிக கூலி கொடுக்க சொல்லலாம். அது மாதிரி கூலி அதிகம் கேட்டதுக்காக ஹிட்டு கொன்றான உசுரோட வச்சு கொளுத்துனானே அந்த கொடுமையை கண்டிக்கலாம், அந்த அக்கிரமக்காரனை தண்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி அவன் செய்யறதா இவனுக்கு, இவன் செய்யறதா அவனுக்குங்கிறத கொண்டு வர முடியாது, உலகத்துல எந்த காலத்திலையும் கொண்டு வர முடியாது. அதனால அந்த இந்த கீழ்நிலையில் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் உள்ளவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேற விதத்தில் சிந்தித்து உதவிகள் செய்யலாமே தவிர இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. சமத்துவம் ஆக்க முடியும், நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. சமத்துவமான ஆக்கி காட்டுவேன்னு சொல்லல, முடியாதுட்டாங்க. நடக்க சமத்துவம் ஆக முடியாது, முடியாத ஒன்றை அந்த ஒன்னத்தான் இஸ்லாம் என்ன செய்யல, அதை நான் செய்வேன்னு சொல்லல. பாக்கி எதையெல்லாம் நீங்க புரட்சின்னு சொல்றீங்களோ அவ்வளவு நபிகள் நாயகம் சொல்லி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்து ஐயா கேட்ட கேள்வியில முக்கியமானது என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு இயக்கம், சுரண்டல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம், வரதட்சணையை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு இயக்கம், கல்வி வேலை வாய்ப்புல எல்லாம் பின்தங்கி இருக்கிற மக்களை தூக்கி விடுறதுக்காக வேண்டி கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக அது ஒரு இயக்கத்தை வைத்து. கல்வி ரொம்ப முக்கியம், முஸ்லீம்கள் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியானது அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு, இப்படி பல முனைகள்ல நாங்கள் இயக்கங்கள் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிற சமுதாயங்களுக்கெல்லாம் தனியான ஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடிய இயக்கங்களை நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். பல முனையில் எங்களால சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் தமிழ் இதழ்களில் முதலிடம் பெற்று லட்சக்கணக்கான வாசகர்களின் உள்ளங்களில் இடம்பெற்றுள்ள உணர்வு வார இதழில் விளம்பரம் செய்து பயனடையுங்கள். விவரங்களுக்கு முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், 26 வேலாயுதம் தெரு, சென்னை 1. போன் நம்பர் 522806, ஃபேக்ஸ் 52238868. உணர்வு வார இதழ் ஆண்டு சந்தா உள்நாடு 250, வெளிநாடு 1000, அரையாண்டு சந்தா உள்நாடு 125, வெளிநாடு 500. உங்கள் MODD செக்குகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி உணர்வு வார இதழ், 26 வேலாயுதம் தெரு, 2வது மாடி, சென்னை 1. போன் நம்பர் 522806. தமிழக முஸ்லிம்களின் ஜீவனாடியாக திகழும் உணர்வு பத்திரிகை உங்கள் இல்லம் தேடி வர, உங்கள் நண்பர்களையும் நாடி வர இன்றே முயலுங்கள். என் பேரு ராணி, அதிராம்பட்டினம் உழைக்கும் மகளிர் சங்கத்துல ட்ரெயினரா இருக்கேன். இப்ப தர்மம் செய்யணும்னு சொன்னா எந்த வழியிலயும் எந்த நேரத்திலயும் எப்ப இருந்தாலும் பாக்கெட்ல எப்ப வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். அது குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும், ரம்ஜான் சீசன்ல மட்டும்தான் நீங்க இஸ்லாம்காரங்களுக்கு என்னமோ இந்த சக்காத்துன்றத மாதிரி ஒதுக்குறீங்க. அது இஸ்லாம்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர இந்துல தாழ்க்கப்பட்டவங்க யார் வந்தாலும் கொடுக்கறது இல்ல. அது என்னன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சகோதரி ராணி அவர்கள் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது முஸ்லீம்கள் தர்மம் கொடுக்கிறது ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் இந்த தர்மத்தை கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கிற தர்மத்தையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. இது என்ன நியாயம்? இது நல்ல கேள்வி. இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க, தேவையான கேள்வி. இதுல முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துன்னு சொல்றோம்ல, இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. ஆனா இந்த ரம்ஜான்ல இவங்க கொடுக்கிற 4 எட்டனா இருக்கு, இது அல்ல ஜக்காத். முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இது அல்ல. ஜக்காத்து என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்துல, இருப்புல, தங்கத்துல, ரொக்கத்துல, வியாபார பொருள்ல எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு 2.5% எடுத்து ஒதுக்கணும். 2.5%, அந்த 2 40க்கு 1 என்ற வீதத்தில் ஆண்டுதோறும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேர் தான் ஜக்காத். ஜக்காத் ஜக்காத்துங்கிறாங்களே, இந்த 4 8 மாத்தி வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துன்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர் அதுல இருந்து 2.5 கோடி ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். 1 கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர் சொத்தாக, காராக, பங்களாவாக, ரொக்கமாக, நகையாக வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் ஆண்டுதோறும் கணக்கிட்டு என்ன செய்யணும்னா 2 லட்சம் ரூபாயை கொடுத்துடணும்.
ஏழைகளுக்குன்னு சொல்லி. இதுதான் ஜக்காத் என்பது. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்களா இந்த ரம்ஜான்ல கொடுக்குறாங்கன்னு, இதுல எவனும் அந்த கணக்கு பட்டிலாம் கொடுக்கல, ஆட்களை ஏமாத்துறாங்க. 4 8 மாத்தி சில்லறை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போடுறது, இது பிச்சைக்காரர்களை வளர்க்கிறது. இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இதுதான் ஒண்ணுங்கண்ணு. அடுத்தது, இந்த ஜக்காத்தை எப்படி விநியோகிக்கணும், இஸ்லாம் அதுக்கு வழி சொல்லி தந்திருக்குது. முதல்ல இது ஜக்காத்து என்னன்னு இவனுக்கு விளங்குறதும் இல்லை. விநியோகிக்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்காரர்களை ஊக்குவிக்கிற விதமா விநியோகக்கூடாது. 8 கொடுத்தீங்கன்னா அவன் 8 வாங்குறதுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான், காலமெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அது அல்ல ஜக்காத் என்பது. என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் ஜக்காத்து தொகை இருக்குது அப்படின்னா, ஒரு 25 பேரை நான் ஒரு சிறு தொழில ஏற்றி விட்டு மேல கொண்டு வந்துடலாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது. இந்தா நீ ஒரு தொழிலை வச்சு, நீ ஒரு தையல் மிஷின் வாங்கி தர்றேன், நீ போட்டு பொழைச்சிக்க. இன்னொருத்தனுக்கு ஒரு 25 ரூபாய் கொடுத்து, இன்னொருத்தனுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து, இப்படி நான் ஒரு 10 பேர் ஒரு 20 பேருக்கு தொழில முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் அல்ல ஜக்காத். பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பான். கேட்டு மான ரோசத்தை விட்டு வீதியில இறங்கி கையேந்த கூடியவன் ஒரு 1 கோடி ரூபாய் திரட்டிட்டாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருக்காவும் வருவான். அவன் நிறைவு அடையவே மாட்டான். இது தேடி பிடிச்சி ஏழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, வெளியில வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த மக்களை தேடி பிடிச்சி அவர்கள ஒரு 10 பேரை 5 பேரை ஒருத்தன் கை தூக்கி விட முடியும். ஒரு கோடீஸ்வரன் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 5 பேரை அப்படி மேல தூக்கி விடுவான். இந்த 5 பேர்ல ஒரு 3 பேர் இப்படி தேறி வந்துட்டான்னு சொன்னா அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவான். அவனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர, வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டான். இப்படியான ஒரு நிலையில இந்த ஜக்காத்தை விநியோகிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. 2. 3வது, இஸ்லாமிய முறையில் ஜக்காத் என்பது கூட்டாகத்தான் விநியோகிக்கணும். கூட்டணம் எப்படி, இப்ப அதிராம்பட்டினத்தில் ஒரு 200 பேர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியில் இருக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருந்தார்களேயானால் இந்த 200 பேருடைய ஜக்காத்தையும் ஒன்னா திரட்டணும். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு, அப்பதான் வந்து என்கிட்ட வாங்கினவன் உங்கள்கிட்ட வாங்கிட மாட்டான். ஒரு இடத்திலிருந்து விநியோகம் பண்ணினீங்கன்னா ஒருத்தன் 8 என்ட்ரி போட்டு போயிருவான். என்கிட்ட 10,000 வாங்கிடுவான், இவற்றை ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான், அவற்றை ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான். இது வந்து உரிய முறையில் கிடைக்காது. கூட்டாக ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பேருடைய ஜக்காத்தையும் ஒரு இடத்தில் திரட்ட வேண்டும். திரட்டி வைத்தால் அது ஒரு 5-6 கோடி ரூபாய் தேரும் வருஷத்துக்கு. அதிராம்பட்டினத்தில் மாத்திரம் ஒழுங்கா கொடுத்தார்களேயானால், ஒழுங்கா கணக்கு பண்ணி கொடுத்தார்களேயானால் அதிராம்பட்டினத்தில் ஒரு 5-6 கோடி ரூபாய் ஜக்காத்து தேரும். முத்துப்பேட்டையில் ஒரு 2 கோடி ரூபாயாச்சும் ஜக்காத்து தேரும். அதை வைத்துக் கொண்டு அங்க யாரெல்லாம் கீழே இருக்கிறான், கடனாளி இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறவன் இருக்கான்னு சொல்லி கணக்கெடுத்து அதுல ஒரு 20 பேர் அப்படி மேல தூக்கி விட்டுட்டு அடுத்த வருஷம் வேற ஒரு 20 பேரை தூக்கி விட்டீங்கன்னா அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம். இது கூட்டாவும் செய்யணும். இது என்னன்னு கேட்டா ஜக்காத்துனால இவனுக்கு விளங்க மாட்டேங்குது. பிச்சை கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ரம்ஜான்ல 4 8 போட்டா கடமை நிறைவேறிச்சுங்கிறான். ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்க மாவட்டத்தில் ஒழுங்கா நிறைவேற்றுறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இந்த கூட்டு முறையில். அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் போங்க, பேரணாம்பட்டில், வேலூர்ல கூட்டாக, அதாவது யாரெல்லாம் ஒத்துக்கிறான ஒரு 40-50 பேர் சேர்ந்து ஒரு 10-20 லட்சம் ரூபாயாவது திரட்டி ஒரு 4-5 பேர் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ராஸ்ல இப்படி சில ஊர்களில் இந்த கூட்டான முறையில் ஜக்காத் என்ற விநியோகத்தின் மூலமாக கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு 2 பேரையோ 4 பேரையும் மேல தூக்கி விடுறாங்க. இதுதான். அதனால எங்க ஆளுக்கு செய்யற இந்த 4,000 கொடுக்கிறது அது முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன், முஸ்லீம் அல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இவனுக்கு ஜக்காத்து விளங்கல. அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க எந்த வீட்டுல பாத்தீங்கன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் தப்பு. தர்மங்கள் கொடுக்கறது இருக்குது, அது வந்து 4,000 மாத்தி வச்சு கொடுக்கறதுல கூட இது உனக்கு தான் தரும், உனக்கு தான் தரமாட்டேன்னு எங்கேயும் அதிராமட்டத்தில் நடக்கிறீங்களாமா? அப்படி கொடுப்பாங்களா? அவங்க அதிராமட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க, எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா முஸ்லீம்கள் தான் ரம்ஜான்ல போய் கேட்க போறாங்க நிறைய. அதனால அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம். முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து எங்க விரட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு அப்படி விரட்டினதா இல்ல. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. எங்க வீட்டுல நாங்க ஜக்காத்துனா என்னன்னு விளங்காத காலத்துல நாங்கெல்லாம் கொடுப்போம். யாரெல்லாம் பார்க்க மாட்டோம். வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் 50 காசு எடுத்து போட்டு விட்டுருவோம். யாருன்னு பார்க்க மாட்டோம். அது ஜக்காத் இல்லாம விளங்கிக்கிறங்க. அப்படி பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்லுவது வந்து ஒரு தவறாகத்தான் எனக்கு தெரியுது. இதை 1-2 இடத்துல அப்படி விளங்காத ஆளுங்க இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு உள்ள விட ஜக்காத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம்ங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரி அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிடுவோம். இஸ்லாமிய ஆட்சி நடக்குமே ஆனால் கேட்டுலாம் வாங்குறது இல்ல, கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுக்குன்னு சொன்ன இஸ்லாம் சொல்லுது. கவர்மெண்ட் இருக்குமே ஆனால்
ஜக்காத்தை போய் வாங்குன்னு சொல்ல, எடு 2.5% கம்பல்சரியா பணக்காரன் பறிச்சாகணும்னு சொல்லி இஸ்லாம். பறித்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆட்சி இல்லாதனால நாங்களா கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த மத நல்லிணக்க இந்த கூட்டம் ஒரு தொடர்ச்சிக்கா, இது ஒரு வாழ்த்துக்கள். ஆனா இது தொடரணும். ஆனா இங்க கேட்கப்படுற கேள்வி நான் இஸ்லாமினுடைய அடிப்படையான குர்ஆனுக்குள்ள நான் கேட்க தயாராக இல்லை. நடைமுறையில இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்குள்ள இருக்க சித்தாந்த போராட்டம், அதான் நான் கேட்கிறேன். அதுல குறிப்பா இங்க இருக்கிற ஒரு கூட்டம் தனியாக ஒரு பிரச்சாரத்தை வலுவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வலுவாகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் இங்க அந்த தேவையில்லாத ஒரு வளர்ச்சி போக்கு இருக்கு. அது வளர்ச்சி தேவையில்லாத வளர்ச்சி. அவங்க கிளப்புற கேள்வி என்னன்னு அடிப்படையான சொன்னா, அரபு நாடுகளுக்கு இங்க இருந்து பிழைக்க போறவங்களை அங்கே இருக்கின்றவர்கள் காபீர் என்று சொல்லி புண்படுத்துவதும், அங்கே இருந்து வர்றவன் அது மதமா நேரா வந்து முஸ்லீம் எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது அடிப்படையானது. அதற்கு இங்க இருக்கிற என்ன ஒண்ணாக்கா, ஒரு குறிப்பா இன்னொரு கேள்வி அவங்க எழுப்பப்படுறது, தமிழாள்னு நம்மள சொல்றாங்க இந்துக்கள்னு, அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா? அப்ப அவங்க அந்நியமயமான சிந்தனை உடையவர்கள். இன்னொரு பிரச்சாரம் அதையே ஒட்டி அந்த உணர்வு, இன உணர்வு அடிப்படையில் இவர்களெல்லாம் பாகிஸ்தானையும் அரபு நாட்டுகளைத்தான் சிந்திக்கிறார்கள். கிரிக்கெட் மேட்சில் கூட அதைத்தான் மறைமுகமா ஆதரிக்கிறார்கள். இப்படி என்று ஒரு வலுவான கருத்துக்களை உருவாக்கி பிரச்சாரத்தை உருவாக்காங்க. இப்ப இதற்கு என்ன தீர்வு? அரங்க சின்னப்பா அவர்கள் ரொம்ப அருமையான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் கூட இன்னும் வேற ஒரு இயக்கத்தினர்கள் பொது மேடைகள்ல கேட்கக்கூடிய கேள்விகள் என்று சுட்டிக்காட்டி கேட்டாங்க. அதுல முதலாவது, இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்துக்களை அங்கு உள்ளவர்கள் காபீர்கள் என்று அதை ஒரு மட்டரகமா சொல்லி, அதனால அங்கிருந்து வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போக்கோட இங்க வந்துகிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்டாங்க. அதாவதுங்க, இதை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. காபீர் என்றால் முஸ்லிம் என்பதற்கு எதிர்ப்பதம் காபீர். முஸ்லிம் என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். காபீர் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்காதவர். காபீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மறுப்பவர், நிராகரிப்பவர் அர்த்தம். விளங்கிட்டீங்களா? அது ஒரு ஏசுற வார்த்தை கிடையாது. அதாவது முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்னு சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இழிவான வார்த்தை, ஆனா இழிவான வார்த்தை கிடையாது. இப்ப காபீர்ங்கிறது இருக்க, காபீர்னா முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளாதவர் ஏற்றுக்கொள்ளாதவர் தானே, மறுப்பவர், நிராகரிப்பவர் அர்த்தம். முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஏற்பவர். காபீர் என்பதற்கு நேரடி அர்த்தம் நிராகரிப்பவர். அப்ப இஸ்லாத்தை எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை ஏற்பவர் சொல்லுறோம். இஸ்லாம் சொல்லுது. எவர் ஏற்கவில்லையோ அவரை ஏற்காதவர் சொல்லுது. அதனால இப்ப நாம கூட போடுறோம், முஸ்லிம் அல்லாதவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் போடுறோம். இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் என்பது ஒரு ஏசுற வார்த்தையா? இல்ல. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களை கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சொல். இதை இளங்க என்ன செய்யறாங்கன்னா, காபீருக்கு அர்த்தம் தெரியாம சில மேடைகள்ல போட்டுக்கிட்டு எங்களை எல்லாம் காபீர்னு சொல்கிறார்கள். காபீர்னா திருடன் அர்த்தமா? காபீர்னா கொள்ளக்காரன் அர்த்தமா? காபீர்னா அயோக்கியன் அர்த்தமா? காபீர்னா பித்தலாட்டக்காரன் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. காபீர்னு சொன்னா அரபு மொழி வார்த்தை. அது அரபு மொழியில இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு. முஸ்லீம் அல்லாதவர் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி முஸ்லீம் காஃபிர்னு அரபுல சொல்லுவாங்க. அரபுல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்காதவர். இதான தவிர ஏசுறது கிடையாது. ஒண்ணு. அதே நேரத்தில் அரபு நாட்டில் போயிட்டு இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர்களாக சிலர் வர்றார்கள் என்று சொல்றாங்களா இல்லையா? வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அங்க சென்றவர்கள் அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அந்த அரபு நாடுகள்ல இங்க இருந்து போறவங்களுக்கு ஒழுங்கான மரியாதை கொடுக்க மாட்டான். இதனால விளங்கிக்கிறங்க. அது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டான்னு இல்ல, முஸ்லீமுக்கும் கொடுக்க மாட்டான். அது தேசிய உணர்வு அவனுக்கு மேலங்கி போய் இருக்குது. அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது இஸ்லாத்துல. அவன் என்ன, இப்ப நம்ம நாட்டில் கூட வெளிநாட்டுக்காரனுக்கு ஏதாவது உரிமை கொடுப்போமா? ஒழுங்கா நமக்குள்ள உரிமை அரசியல் சாசனப்படி கூட வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. இந்தியாவுடைய அரசியல் சாசனப்படி கூட இந்திய குடிமகனுக்கு இருக்கிற உரிமை வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா,
அப்துல் காதரையும் அப்படித்தான் நடத்துவான், ராமசாமி அப்படித்தான் நடத்துவான். இதை விளங்காம அவர் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் இப்படி நடத்துறாங்க. அவன் வந்து இந்த நாட்டுக்காரன் சேர்ந்தவன், நம்ம நாடு இது, நம்ம நாட்டுக்காரன், இவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறானே தவிர இங்க இருந்து போற முஸ்லீமை எல்லாம் அப்படி ஆகா ஓகன்னு அவன் நடத்தல. நீங்க விளங்கிக்கணும், இங்க இருந்து போற முஸ்லீம் அல்லாத மக்களை மட்டும் ஒரு மாதிரியா நடத்தி இங்க இருந்து போற முஸ்லீம்களை எல்லாம் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு நீங்க நினைக்காதீங்க. இவன் தெரியும் அதுதான், இவனும் ஆடுதான் மேய்க்கிறான், இவனும் பிளாட்பாரத்தெல்லாம் படுக்கணும். அந்த சோறு திங்கும் போது மாத்திரம் சமத்துவத்தை காட்டிக்கிறாங்க, ஒன்னா வாடா உட்காந்து திம்போண்டு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர சம்பளம் கொடுக்கறதுல இருந்து அவங்க நடத்துறதுல இருந்து ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்குது, அங்க போறீங்க, அரபின்னா விரும்புன்னு அவனுக்கு தனிக்கு அவன் போயிருவான், சொந்த நாட்டுக்காரன். நம்ம எல்லாம் நிக்கணும் வேண்டாம், அவன் கிரீன் சேனல் உடையாந்துட்டே இருப்பான். எல்லாத்துலயும் அரசாங்க விஷயம், அலுவலகம், கியூவு, அது எது எந்த விவகாரமா இருந்தாலும் சரி, தேசிய குடிமகனுக்கு தனி அந்தஸ்து, வெளிநாட்டுக்காரன் என்பதற்கு இரண்டாவது அந்தஸ்து. இந்த முஸ்லிம் அல்லாதவர்களை தப்பா அவன் நடத்துறாங்கிறாங்களே அது தவறு. எல்லா நாட்டுக்காரர்களையும் அவன் நடத்துறான். பாகிஸ்தான்காரன் அப்படித்தான் நடத்துறான், இந்தோனேசியாக்காரன் அப்படித்தான் நடத்துறான். அரபியர்களை மாத்திரம் அவன் விசேஷமா நடத்தி கொள்கிறான். மதத்தின் அடிப்படையில் உள்ள அது பாரபட்சம் கிடையாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதான் முக்கியமானது. நாங்களும் அப்படித்தான் நடத்தப்படுறோம். அரபு நாட்டுக்கு போன முஸ்லீம்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது ரொம்ப கவனமா ஐயா சொன்னக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சமுதாயத்தில் இருக்குது, நல்லா கவனிச்சு அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்து சகோதரர்களை குறிப்பிடும் பொழுது உங்க மாவட்டத்திலும் எங்க மாவட்டம் ராமநாதத்திலும் எப்படிதான் இருக்கு, ஐயா சொன்ன மாதிரி தான் இருக்குது. இந்த பட்டுக்கோட்டையிலையும் முட்டுப்பட்டிலையும் இருக்கும் போல இருக்கு. தமிழர் தான் சொல்லுவாங்க, அது இவன் தன்னை தமிழர் இல்லைங்கிற மாதிரி அவங்களாம் தமிழர்கள் சொல்லுவான். அது தப்பு, சொல்லக்கூடாது. தமிழ் என்பது ஒரு மொழி தான். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தமிழை தவிர வேற பாஷை தெரியாது. அப்ப நான் தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியும், நானும் தமிழன் தான். எங்க ஆளுக்கு விளங்காம என்ன செய்யறேன்னா, நாங்க முஸ்லீம் நீங்க தமிழன் அப்படிம்பாங்க. எங்க ஊர்ல உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. என்னுடைய சொந்த ஊர்ல தொண்டிலேயே அது மாதிரி சொல்லுவோம். ராமநாதபுரம் தான் என்னுடைய ஊர், அங்கே இந்த மாதிரி சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு காலத்துல இருந்து மங்கிக்கிட்டு வருது, அப்படி சொல்லக்கூடாது. தமிழன்னா எல்லாரும் தமிழன் தான். தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவன் அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் இந்துவா இருந்தாலும் சரி, மதமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் தமிழை பேசினா தமிழன் தானே. இதுல வந்துகிட்டு நீங்க தமிழன் சொல்லும்போது நாங்க தமிழன் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த சினிமா காரணம் முக்கியமான காரணம். இவங்க சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முஸ்லீமை காட்டினாலேயே அவனை ஒரு மாதிரியா தாடியை போட்டு ஒரு மாதிரியா தொப்பியை வச்சு நிம்பல்கின்னு அவன் பேசுவான். அவன் பேசும்போதே நம்ம தமிழை இல்லைங்கிற மாதிரி உண்டாக்குவான் சினிமாவில். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு முஸ்லீமை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சினிமாவில் காட்டுறான அது மாதிரி ஒரு முஸ்லீமை உங்க வாழ்க்கையில் பார்த்திருக்க மாட்டீங்க. சினிமாவில் எப்படி காட்டுவான், முஸ்லீம்னா எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாத்துலயும் அழகா நடிப்பாரு. முஸ்லீமா நடிக்கும் போது மாத்திரம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பெரிய ஒரு சைஸான ஒரு கோலத்திலையும் ஒரு கிழிஞ்ச சட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு விகாரமா தான் எம்ஜிஆர் கூட முஸ்லீமா நடிப்பாரு. அவர் நடிச்சுக்கிட்டு என்ன செய்வார், அவர் பேசும்போதே தமிழ்ல பேரான அப்துல் ரஹ்மான் அவர் படிப்பார். அவர் படிக்கிற பாட்டு அப்படித்தான் இருக்கு, அவர் பேசுற பேச்சே அப்படித்தான் இருக்கும். இதனால வந்து மென்டலாவே என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம வந்து தமிழ் இல்லையோ இப்பதானே காட்டுறாங்கிற என்ன உண்டாகி போச்சு எங்க ஆளுகளுக்கு. இதுல என்ன உண்டாகி இருக்குது, இதை பார்த்து பார்த்து உங்களுக்கு உண்டாகி போச்சு, எங்களுக்கு உண்டாகி போச்சு. இதை மாத்தணும். நாங்களும் தமிழர்கள் தான் என்று இந்த மேடையில பொதுவாக நாங்க சொல்றோம். அப்படி மற்ற சமுதாய மக்களை வந்து நீங்க தமிழர்னு குறிப்பிட முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு பேர் 500 பேர் ஆண்களே வந்திருக்காங்களே, இதுல ஒரு முஸ்லிம் பெண்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கலாம்ல, வெளியில வரக்கூடாதுங்கிறது ஒருனா, எல்லாமே ஆண்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா பெண்கள் எப்ப வெளியில வந்ததானே சார் விழிப்புணர்ச்சி அடைய முடியும். எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பெண்கள் உள்ள அடிமட்டத்தின் கீழே தானே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முஸ்லிம் பெண்கள் ஏன் வரல, முஸ்லிம் ஆண்கள் தானே வந்திருக்கிறாங்க, ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. வந்திருக்கிறாங்க, லேட்டா வந்ததுனால இடமெல்லாம் கீழே இருக்கிறாங்க. நானே பார்த்து இறங்கி போறத வந்திருக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறார்கள். அவங்க லேட்டா வந்துட்டாங்க, இங்க அரங்கு நிறைஞ்சிருச்சு. முஸ்லீம்களை வந்து இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைஞ்சிட்டீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் கீழே இறக்கிறோம். அந்த அடிப்படையில தான் அவங்கள நாங்க அனுமதிக்கிறோம், அவங்கள ஊக்குவிக்கிறோம். சென்னையில மதுரையில் இதே மாதிரி ராஜா முத்தையா மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதுல ஒரு 90 முஸ்லீம் அல்லாத பெண்களும் முஸ்லிமான பெண்கள் 300 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 1500 பேருக்கு மேல உள்ள அரங்குல 300 முஸ்லீம் பெண்கள் அதுக்கு வந்திருந்தாங்க. அந்த அரங்குல இருந்து அவங்களை கேள்விக்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கும் பள்ளிவாசல்களில் பைத்தியம் பிடித்தவர்களை கட்டி போட்டு குணப்படுத்த முடியும் பள்ளிவாசல் தர்காவால் என்று சொல்லக்கூடிய கொள்கையை அந்த அமைப்புகள் ஏற்றுக்கொள்கிறதா? பள்ளிவாசல்ல கொண்டு பைத்தியத்தெல்லாம் கட்டி வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. இது ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன்,
பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. பள்ளிவாசல் என்பது ஒரே கடவுளை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். அங்க எந்த சமாதியும் இருக்காது, எந்த படமும் இருக்காது, எவருடைய உருவமும் இருக்காது. பள்ளிவாசல்கள்ல எந்த பைத்தியத்தையும் கட்டி போடவும் மாட்டாங்க. பள்ளிவாசல்ல காணிக்கை செலுத்த மாட்டாங்க. பள்ளிவாசல்ல உள்ள அந்த பூசாரி அஜர்த்து இருப்பாரு, அவற்றை கொண்டு இந்த காணிக்கைகள் எல்லாம் கடவுளுக்குன்னு செலுத்த மாட்டாங்க. அதான் இஸ்லாத்துல உள்ளது. தர்கா என்று சொல்வதை மக்கள் பள்ளிவாசல் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தர்கான்னு சொன்னா செத்தவர்களை புதைத்து வைத்திருக்கக்கூடிய இடம். அதை தர்காண்டு பேர் சுட்டி அதுல போய் இறந்து போனவர்களை கும்பிடுறாங்க. அதுலதான் பைத்தியத்தை கட்டி போடுறாங்க, அதுலதான் தாயத்து போடுறாங்க, அதுலதான் மந்திரிக்கிறாங்க, அதுலதான் உண்டியில வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. பள்ளிவாசலோடு தான் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கே தவிர தர்கா என்பதோடு குர்ஆன்ல எந்த இடத்துலையும் இதை சொல்லவே இல்லை. நபிகள் நாயகத்துக்கு தர்கா கிடையாது. நபிகள் நாயகம் தான் பெரிய தலைவர். அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே கும்பிடுறது கிடையாது, தேரோட்டம் கிடையாது, அங்க போய் பைத்தியத்தை கட்டி வைக்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால அது தர்காங்கிறது தான் அவங்க பள்ளிவாசல் சொல்றாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. பைத்தியத்தை கட்டி போடுறோம் ஏமாத்துற வேலை. நடைமுறை பழக்கத்திலேயே இந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதாரணமா நான் வேஷ்டி கட்டுறேன், ஓப்பன், நீங்க மூட்டி கட்டுறீங்க, நாங்க சூரியனை கும்பிட்டா நீங்க சந்திரனை கும்பிடுறீங்க. இப்படி நடைமுறையில அனைத்துமே ஆப்போசிட்டா இருப்பதனுடைய அடிப்படை நோக்கம். பொன் வேம்பையன் அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் எல்லாத்திலும் ஏற்குமாறா நடக்கிறீங்க. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, எல்லாத்திலும் ஏற்குமாறாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அதுக்கு 2 உதாரணம் அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உதாரணத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லிடுவோம். இப்ப நாங்க வேஷ்டி கட்டுறோம்னு சொன்னா நீங்க லுங்கின்னு ஒன்று கட்டிக்கிறீங்க, அதுலயும் மாற்றம் செய்யறீங்க. அதே மாதிரி நாங்க சூரியனை கும்பிட்டா நீங்க சந்திரனை கும்பிடுறீங்க. இது என்ன காரணம்னு கேட்கிறார் ஐயா. நல்ல கேள்வி தானே. ஆனா நல்லா விளங்கிக்கிறங்க. ஆடையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடைதான் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் எந்த கட்டளையும் இடல. என்னன்னா ஒரு ஆண்கள் தொப்புள்ள இருந்து முழங்கால் வரை கண்டிப்பா மறைச்சு ஆகணும், அவ்வளவுதான். அது வேஷ்டியை கொண்டு மறைக்கலாம், லுங்கியை கொண்டு மறைக்கலாம், பேண்ட் போட்டு மறைக்கலாம், ஒரு போர்வையை சுத்திக்கிட்டு கூட மறைத்துக் கொள்ளலாம். மறைக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் கட்டளையே தவிர இன்ன ஆடைதான் கட்டளை கிடையாது. ஆனா இன்னும் ஒன்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் அவர்கள் கட்டினது லுங்கி கிடையாது, வேஷ்டி தான். அது தெரிஞ்சுக்கிறேன். மூட்டப்படாதுதான் அவங்க கட்டிருக்கிறாங்க. ஒரு துணி மாதிரி தான் கட்டிருப்பாங்க, அதுதான் கட்டிருக்கிறாங்க. அதையும் தகவலுக்காக உங்களுக்கு சொல்றேன். வேஷ்டி என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆடை ஒன்றும் கிடையாது. அது என்னன்னு கேட்டா, நம்ம அதை வெளியே போகும்போது காத்துல பறக்கும், இந்த தொடை பகுதி தெரிய வாய்ப்பு இருக்குது, தொடையை நம்ம சேர்த்து மறைத்துக் கொள்ளணும். நபிகள் நாயகம் கூட அந்த வேஷ்டி கட்டுற நேரத்தில் ஒரு முள்ளுனால அப்படி இணைச்சிக்கிறாங்க, உள்ள போட்டு அந்த தொடை பகுதி தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி அவங்க கட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு வசதிக்காக வேண்டி தொடை போய்கிட்டு இருக்கும்போது தொடை தெரியுதுன்னு வைங்க, அது பார்க்கறதுக்கு ஒரு பெண்களை எதுக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்தில் காத்துல விளைகிறோம். ஒரு ஆம்பளையுடைய தொடை ஒரு பெண்ணு பார்க்க அது நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டி இந்த லுங்கில அது வராது. அதுக்காக அவங்களா தேர்ந்தெடுத்து அந்த லுங்கி அணிந்து கொள்கிறார்களே தவிர, லுங்கினா மூட்டிடுறோம்ல, லுங்கி என்பது மூட்டப்பட்டது, வேஷ்டிங்கிறது மூட்டப்படாது. அதனால அது காத்துல திறந்துடும். அது போக பிராக்டிகலாக எடுத்துக்கிறோமே, இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள்ல லுங்கி அணியாதவர்கள் மாத்திரம் கை தூக்குங்க. பேண்ட் வேஷ்டி இவ்வளவு பேர் போட்டிருக்காங்க பாருங்க. நாங்க ஏற்குமாறு பண்றோமா பாருங்க. ஐயா வேம்பையன் அவர்களுக்காக சொல்றேன், நாங்க ஏற்குமாற பண்ணல பாருங்க. இவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, லுங்கி அல்லாத பேண்டையோ அல்லது வேஷ்டியோ கட்டிருக்கிறாங்க, பல மாதிரி கட்டிருக்கிறாங்க. லுங்கி அணிந்தவர்களும் இருக்கிறார்கள், ஏற்குமாறெல்லாம் பண்ணல. அதாவது வசதியை பொறுத்தனாலதான் இதுவும் கட்டிக்கிறலாம், அதையும் கட்டிக்கிறலாம், இதையும் கட்டிக்கிறலாம், அவரவருக்கு வசதியான கட்டிக்கிறாங்க. இப்ப நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் எதுக்கு, எந்த காத்தடிச்சாலும் விரிஞ்சிடாது, விரிஞ்சு கொடுக்காது. எது லுங்கி என்பது அதுக்கு வசதியாக நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு பிடிக்குது, அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது நாங்க சூரியனை கும்பிடுறோம், நீங்க சந்திரனை கும்பிடுறீங்கன்றாங்க. சூரிய சந்திரன் எதையுமே இஸ்லாத்துல கும்பிடக்கூடாது. எனக்குதா ஒரு கடவுளை தான் கும்பிடணும். வேற கடவுளை தவிர சூரியனை கும்பிடக்கூடாது, சந்திரனை கும்பிடக்கூடாது, காற்றை கும்பிடக்கூடாது, கதிரவனை கும்பிடக்கூடாது, நெருப்பு கும்பிடக்கூடாது, தண்ணீரை கும்பிடக்கூடாது, மனுஷனை கும்பிடக்கூடாது, மிருகத்தை கும்பிடக்கூடாது, செத்தவனை கும்பிடக்கூடாது, தலைவனை கும்பிடக்கூடாது, தாயை கும்பிடக்கூடாது, புருஷனை கும்பிடக்கூடாது, கடவுளை தவிர எதையும் கும்பிடக்கூடாது. இஸ்லாம் இதுங்க விளங்கிக்கணும். ஆனா ஐயா அதை கேட்கல. அவர் என்ன கேட்க வர்றாருன்னு நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சூரியன் அடிப்படையில் கணக்கு போட்டா முஸ்லீம்கள் அவங்களுடைய மாதத்துக்கு சந்திரனை கணக்கு வச்சிருக்காங்க.
அது வேணா இருக்குது. இப்ப சந்திரனை கொண்டு ரமலான் மாசம்ங்கிறோம். இந்த ரம்ஜான் மாசம் என்பது சூரியனை வச்சு நாங்க செய்யறது இல்ல, பிறையை பார்த்து தான் அந்த மாசத்தை முடிவு பண்றோம். இந்த மாதத்தை கணிப்பதற்கு நாங்கள் சந்திரனை பயன்படுத்துறோம். அந்த வகையில் என்ன செய்யறாங்க ஐயா, அந்த கேள்வி கேட்டாங்க. ஆனா அது வாஸ்தவம் தான், அது நல்ல கேள்விதான். ஆனா இது ஏருக்கு மாறா நடக்கணுங்கிறதுக்காக நாங்க செய்யல. இதுதான் அறிவுபூர்வமானது என்பதற்காக நாங்க செய்யறோம். எப்படி அறிவுபூர்வமானது? இப்ப ஜனவரி 1ஆம் தேதிங்கிறீங்க வைங்க, ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி, அப்ப கடவுள் என்ன செய்வானா, உனக்கு 1000 ரூபாய் தரணுமா? ஆமா. இவன் ஒரு வருஷம் தொழுதான்ல, அந்த தொழுகையுடைய நன்மை அவனுக்கு கொடு. நன்மை இழந்துடுறாரு இவர். தொழுகை செய்த நன்மையை அங்க இழந்துடுறாரு. இவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா? 2 வருஷம் தொழுகையை கொடு. இவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா? 3 வருஷத்து தொழுகையை கொடு. 2 வருஷத்து நோம்பை கொடு. இவர் ஒரு நன்மையும் செய்யாதவராவது நிப்பார். இப்ப இவ்வளவையும் செய்துட்டு கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யாதவராவது நிப்பாராம். அப்புறமும் ஆள்க வருவானா புகார் செஞ்சுட்டு, கடவுளை எனக்கு உன்ன நீதி வழங்கலையேண்டு, என்னடா உனக்கு என்னடா, எனக்கு 5000 ரூபாய் தரணும், ஏதாவது நன்மை மிச்சம் வச்சிருக்கானா? நன்மையே இல்ல. நன்மை இல்லையா? இவன் செஞ்ச பாவம் முட்டிக்கு வை. இவன் நன்மை ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் யாருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமோ அவன் செஞ்ச ஒரு 10 பாவத்தை தூக்கி அதனுடைய தண்டனை இவனுக்கு கொடுன்னு சொல்லி அவன் சுமத்தப்படுமா? அப்படி மார்க்க இஸ்லாம். இதுல இருந்துகிட்டு ஒருத்தன் மோசடி பண்றான்டா, எப்படி எந்த அளவுக்கு பேணுதலா இருக்க சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு கேட்டா, குளத்துல மீன் கிடைக்குதுங்க, குளத்துல மீன் இருக்குது, இது அப்படியே ஏலம் விடாதீங்கிறாங்க நபிகள் நாயகம். அதாவது மோசடியில எந்த அளவுக்கு மோசடியெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு பாருங்க. குளத்தில் எவ்வளவு மீன் என்று கிடைப்பது எவனுக்கு தெரியும்? குளத்தில் உள்ள மீனை வெளியே பிடிச்சு போட்டு நீ விற்கணுமே தவிர, குளத்தில் உள்ள மீன் 5000 ரூபாய் வித்தேன்னு சொன்னா 3000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சால் வாங்கினவன் நஷ்டப்படுவான். 10,000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சுன்னு சொன்னா கொடுத்தவன் மன சங்கடப்படுவான். ஆஹா தெரியாம கொடுத்துட்டோமே, நம்ம பிடிச்சு வித்துருக்கலாமே, 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கமே அப்படியுமா. வியாபாரம் அப்படி இருக்க கூடாது. கைக்கு மையா கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். தெரியாத விற்காத, மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு விலை பேசாத, அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஐயா குற்றம் சுமத்துற அளவுக்கு நடக்கிறீங்களே, வெட்கப்படுங்க. முஸ்லீம்னா நேர்மையாளன்ற பேரை எடுங்க, முஸ்லீம்னா ஒழுக்கமானவன் எடுங்க. இது முக்கியமானது. அது அவங்களுக்கு அறிவுரை. ஐயா சொன்னதுக்கு அறிவுரை சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்ல இயலாது. இது சரின்னா நாங்க சொல்ல முடியும், இவன் செய்யறத அறிவுரை தான் சொல்ல முடியும். கௌதம் அவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மற்ற மதங்களை சார்ந்தவர்களை எப்படி நினைக்கிறது, எப்படி மதிக்க சொல்கிறதுன்னு எழுதி கேட்டுட்டு எனக்கு அவசர வேலை இருக்கு, எதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. பிற மதத்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாம் மதிக்க சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க கைப்பட கட்டிய ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இந்த மாதிரியான பள்ளிவாசல் இல்ல. அந்த காலத்துல பள்ளிவாசல்லாம் கீற்று வேயப்பட்டு மண் தரதான் பள்ளிவாசல், அதுல இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி அவங்களுடைய தோழர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் அந்த குடிசை மாதிரி இருந்தவங்க ஒதுக்குப்புறமா இருக்குன்னு உள்ளக்க சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல் உள்ளே சிறுநீர் கழிக்கிறார். இந்த சிறுநீர் கழிக்கிறத பார்த்த உடனே கூட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கத்துவாங்கல்ல, எல்லாத்துலயும் ஒண்ணுதானே, ரோட்ல ஒருத்தன் கழிச்சா கூட என்ன செய்வோம், அழகா கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்க இருந்து ஒரு சவுண்டை விடுவோம். அந்த மாதிரி ஆட்கால என்ன செய்யறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் என்ன சொல்றாங்க, நிறுத்துங்க, சிறுநீர் கழிச்சு முடிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய உபாதங்க, அது இடையில நிறுத்துறதுனால பெரிய டேஞ்சர்லாம் ஏற்படும், அது கூட ஏற்படக்கூடாதான். அதாவது இந்த அறிவுரையை கூட பிடிச்சி விரட்டி விட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நிறுத்துங்கிறாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறுநீர் கழித்து முடிந்த உடனே அவர் இங்க கூட்டிட்டு வாங்க, நீங்க ஒண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி இதை நாங்க கடவுளை வழிபடுறதுக்காக இதை வச்சிருக்கிறோம், இதுல இந்த மாதிரி காரியம் இனிமே பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. இவ்வளவுதாங்க. இதை நீங்க எதை கவனிக்கணும்னா, வழிபாட்டு தலத்துல சிறுநீர் கழிக்கிறாரு. இந்த சிறுநீர் கழிக்கிறத அந்த நிமிஷமே நிறுத்தி கூட அனுப்பி விட்டுருக்கலாம். எந்த அளவுக்கு நபிகள்லாம் நினைக்கிறாங்கன்னா, சிறுநீர் கழிக்கிற ஒருத்தனை இடையில கட் பண்றது இருக்குது, அதுவே ஒரு பெரிய டென்ஷன் அவனுக்கு, அதுவே ஒரு பெரிய உபாதை, அதுவே ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று. அந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் இதுவரை நிறைய சம்பவங்கள். அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம விளங்காம சில பேர் முட்டாள்தனமா செய்யக்கூடிய காரியத்தினால ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை தப்பா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு சில பேர் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோடையும் எல்லா மனிதர்களோடையும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவமாகத்தான் இஸ்லாம் பழக சொல்லுது.
இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஆட்சி தலைவருங்க. அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வச்சாங்கன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குறீங்க? ஒரு யூதர் ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட அடமானம் பெறக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தோட அங்க இருந்திருக்காருன்னு வழங்குதா இல்லையா? அந்த அடமானம் மீட்கப்படாமலே தான் இறந்து போனாங்க நபிகள் நாயகம். தன்னுடைய ஆடையை, கவச ஆடைன்னா போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை, இரும்புனால இருக்கும், போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய கவச ஆடை. அந்த ஆடையை அடமானம் யார்கிட்ட வைக்கிறாங்க? யூதர்கிட்ட வைக்கிறாங்க. இப்ப யூதர் என்பவர் அடமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுலையும் ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அடமானம் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த மக்கள் எவ்வளவு பாதுகாப்போட கண்ணியத்தோட நபிகள் நாயகமுடைய ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படித்தான் இஸ்லாம். அப்ப கடவுள் என்ன செய்வானா, உனக்கு 1000 ரூபாய் தரணுமா? ஆமா. இவன் ஒரு வருஷம் தொழுதான்ல, அந்த தொழுகையுடைய நன்மை அவனுக்கு கொடு. நன்மை இழந்துடுறாரு இவர். தொழுகை செய்த நன்மையை அங்க இழந்துடுறாரு. இவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா? 2 வருஷம் தொழுகையை கொடு. இவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா? 3 வருஷத்து தொழுகையை கொடு. 2 வருஷத்து நோம்ப கொடு. இவர் ஒரு நன்மையும் செய்யாதவராவது நிப்பார். இப்ப இவ்வளவையும் செய்துட்டு கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யாதவராவது நிப்பாராம். அப்புறமா ஆள்க வருவானா புகார் செஞ்சுட்டு, கடவுளை எனக்கு உன்ன நீதி வழங்கலையேண்டு, என்னடா உனக்கு என்னடா, எனக்கு 5000 ரூபாய் தரணும், ஏதாவது நன்மை மிச்சம் வச்சிருக்கானா? நன்மையே இல்ல. நன்மை இல்லையா? இவன் செஞ்ச பாவம் போட்டு வை. இவன் நன்மை ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் யாருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமோ அவன் செஞ்ச ஒரு 10 பாவத்தை தூக்கி அதனுடைய தண்டனை இவனுக்கு கொடுன்னு சொல்லி அவன் சுமத்தப்படுமா? அப்படி மார்க்க இஸ்லாம். இதுல இருந்துகிட்டு ஒருத்தன் மோசடி பண்றான்டா, எப்படி எந்த அளவுக்கு பேணுதலா இருக்க சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு கேட்டா, குளத்துல மீன் கிடைக்குதுங்க, குளத்துல மீன் இருக்குது, இது அப்படியே ஏலம் விடாதீங்கிறாங்க நபிகள் நாயகம். அதாவது மோசடியில எந்த அளவுக்கு மோசடியெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு பாருங்க. குளத்தில் எவ்வளவு மீன் என்று கிடைப்பது எவனுக்கு தெரியும்? குளத்துல உள்ள மீனை வெளியே பிடிச்சு போட்டு நீ விற்கணுமே தவிர, குளத்துல உள்ள மீன் 5000 ரூபாய் வித்தேன்னு சொன்னா 3000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சால் வாங்கினவன் நஷ்டப்படுவான். 10,000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சுன்னு சொன்னா கொடுத்தவன் மன சங்கடப்படுவான். ஆஹா, தெரியாம கொடுத்துட்டோமே, நம்ம பிடிச்சி வித்துருக்கலாமே, 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கமே அப்படியுமா. வியாபாரம் அப்படி இருக்க கூடாது. கைக்கு மையா கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். தெரியாத விற்காத, மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு விலை பேசாத, அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஐயா குற்றம் சுமத்துற அளவுக்கு நடக்கிறீங்களே, வெட்கப்படுங்க. முஸ்லீம்னா நேர்மையாளன்ற பேரை எடுங்க, முஸ்லீம்னா ஒழுக்கமானவன் எடுங்க. இது முக்கியமானது. அது அவங்களுக்கு அறிவுரை. ஐயா சொன்னதுக்கு அறிவுரை சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்ல இயலாது. இது சரின்னா நாங்க சொல்ல முடியும்? இவன் செய்யறத அறிவுரை தான் சொல்ல முடியும். கௌதம் அவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மற்ற மதங்களை சார்ந்தவர்களை எப்படி நினைக்கிறது, எப்படி மதிக்க சொல்கிறதுன்னு எழுதி கேட்டுட்டு எனக்கு அவசர வேலை இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. பிற மதத்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாம் மதிக்க சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க கைப்பட கட்டிய ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இந்த மாதிரியான பள்ளிவாசல் இல்ல. அந்த காலத்துல பள்ளிவாசல்னா கீற்று வேயப்பட்டு மண் தர தான் பள்ளிவாசல். அதுல இருக்கிறாங்க. அவங்களை சுற்றி அவங்களுடைய தோழர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அந்த குடிசை மாதிரி இருந்தவன ஒதுக்குப்புறமா இருக்குன்னு உள்ளக்க சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல் உள்ளே சிறுநீர் கழிக்கிறார். இந்த சிறுநீர் கழிக்கிறத பார்த்த உடனே கூட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கத்துவாங்கல்ல, எல்லாத்தையும் ஒன்று தானே. ரோட்ல ஒருத்தன் கழிச்சா கூட என்ன செய்வோம், அழகா கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்க இருந்து ஒரு சவுண்டை விடுவோம். அந்த மாதிரி ஆட்கால என்ன செய்யறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்துங்க, சிறுநீர் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய உபாதங்க, அது இடையில நிறுத்துறதுனால பெரிய டேஞ்சர்லாம் ஏற்படும், அது கூட ஏற்படக்கூடாதான். அதாவது இந்த அறிவுரையை கூட பிடிச்சி விரட்டி விட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நிறுத்துங்கிறாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சிறுநீர் கழித்து முடிந்த உடனே அவர் இங்க கூட்டிட்டு வாங்க, நீங்க ஒண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி இதை நாங்க கடவுளை வழிபடுறதுக்காக இதை வச்சிருக்கிறோம், இதுல இந்த மாதிரி காரியம் இனிமே பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. இவ்வளவுதாங்க. இதை நீங்க எதை கவனிக்கணும்னா, வழிபாட்டு தலத்துல சிறுநீர் கழிக்கிறாரு. இந்த சிறுநீர் கழிக்கிறத அந்த நிமிஷமே நிறுத்தி கூட அனுப்பி விட்டுருக்கலாம். எந்த அளவுக்கு நபிகள் நினைக்கிறாங்கன்னா, சிறுநீர் கழிக்கிற ஒருத்தனை இடையில கட் பண்றது இருக்குது, அதுவே ஒரு பெரிய டென்ஷன் அவனுக்கு, அதுவே ஒரு பெரிய உபாதை, அதுவே ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று. அந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் இதுவரை நிறைய சம்பவங்கள். அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம விளங்காம சில பேர் முட்டாள்தனமா செய்யக்கூடிய காரியத்தினால
ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை தப்பா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு சில பேர் தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோடையும் எல்லா மனிதர்களோடையும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவமாகத்தான் இஸ்லாம் வந்து பழக சொல்லுது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஆட்சி தலைவருங்க. அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வச்சாங்கன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குறீங்க? ஒரு யூதர் வந்து ஒரு ஆட்சி தலைவர் அடமானம் பெறக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தோட அங்க இருந்திருக்காருன்னு வழங்குதா இல்லையா? அந்த அடமானம் மீட்கப்படாமலே தான் இறந்து போனாங்க நபிகள் நாயகம். தன்னுடைய ஆடையை, கவச ஆடைன்னா போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை, இரும்புனால இருக்கும், போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய கவச ஆடை. அந்த ஆடையை வந்து அடமானம் யார்கிட்ட வைக்கிறாங்க? யூதர்கிட்ட வைக்கிறாங்க. இப்ப யூதர் என்பவர் அடமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுலையும் ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அடமானம் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க கேட்டா அந்த மக்கள் எவ்வளவு பாதுகாப்போட கண்ணியத்தோட நபிகள் நாயகமுடைய ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது.